எபேசியர்களது நிருப புஸ்தகம் அதனுடைய 5ஆம் அதிகாரம். எபேசியர் நிருப புஸ்தகம் அதனுடைய 5ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை அல்லது 25ம் 26ம் படிக்கலாம். எபேசியர் நிருப புஸ்தகம் 5, 25, 26. அன்பு கூறுங்கள். அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன்பாக நிறுத்திக் கொள்வதற்கு தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். அந்தபடியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து, தேவன் இந்த பூமியில் எதை அதிகமாய் நேசிக்கின்றார் அப்படி என்று சொன்னால் எதை? சபை. சபை என்றால் யாரு? அவருடைய சொந்த இரத்தத்தால் மீட்கப்பட்ட நம்ம எல்லாரும் தேவனுடைய சபை. அப்போ இயேசு எதை அதிகமாய் நேசிக்கிறார் அப்படி என்று சொன்னால் சபையை மாத்திரம்தான். அந்தபடியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து, நாம் ஒரு சபையாக இருக்கும்போது அந்த சபையை கர்த்தர் ரொம்ப விரும்புகிறார், ரொம்ப நேசிக்கின்றார், ரொம்ப அதில் அன்பு கூறுகிறார். அந்த அன்பின் மிகுதியினால் தான் அந்த சபை என்கின்றதான ஒரு அமைப்பை உருவாக்குவதற்காக அவர் தம்மை தாமே என்ன செய்தாராம்? ஒப்பு கொடுத்தார். எப்படிப்பட்ட ஒரு சபை? சாதாரணமான ஒரு சபை அல்ல. கரை திரை முதலானவைகள் ஒன்றுமே இருக்கக்கூடாது. யாதொரு அசுசி. நம்ம இங்கே கேட்டோம் இல்லையா? சத்தியத்தில் கேட்டது போல, ஆமேன். உலகம் அப்படி என்று சொன்னால் அசுத்தம். இச்சையினால் உலகத்தில் உண்டான அந்த கேடு அசுத்தம். இப்படிப்பட்ட அசுத்தமும் கேடும் அருவருப்பான யாதொன்றும் இல்லாத ஒன்றுக்கு பேர் தான் என்னது? சபை. சுத்த மணவாட்டி, சுத்தமான. அப்போ இப்படிப்பட்ட ஒரு சபையை ஆமேன் சோத்திரம் உருவாக்க வேண்டும் என்கின்ற நல்ல நோக்கத்தோடு அவர் தம்மை தாமே பலியா என்ன செய்தாராம்? ஒப்பு கொடுத்தார். ஒப்பு கொடுத்திருக்கு. ஒப்பு கொடுத்து சம்பாதிக்கப்பட்ட ஒரு சபை. அப்ப நானும் நீங்களும் விசுவாசத்தால் நாம் இன்றைக்கு ஒரு மகிமை அடைந்திருக்கிறோம் இல்லையா? எழுத்தின்படியாக இனி நம்ம பெறுவோம், மகிமை அடைந்திருக்கிறோம். ரோமர் நிருப புத்தகத்தை நம்ம படிக்கும்போது அதனுடைய 8ஆம் அதிகாரம் அதனுடைய 29லிருந்து 30 வரைக்கும் படிக்கும்போது, ரோமர் நிருப புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 29லிருந்து 30 வரைக்கும், தம்முடைய குமாரர் அநேக சகோதரர்களில் முதற்பேரானவராய் இருக்கும் பொருட்டு ஒன்று முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருப்பதற்காக முன்குறித்தார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாய் மாற்றி இருக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இப்போ முன்னறிதல், முன்குறித்தல், அழைத்தல், நீதிமானாக்குதல், மகிமைப்படுத்துதல். கர்த்தர் நம்மளை முன்னறிந்தார், முன்குறித்தார், அவர்களை என்ன செய்தார்? அவருடைய பக்கத்தில் அழைத்தார். அழைத்தவர்களை யாராக்கினார்? நீதிமானாக்கினார். நீதிமானாக்கினார் அப்படி என்று சொல்லும் போது 1 கொரிந்தியர் புஸ்தகம் அதனுடைய 6ஆம் அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்திலிருந்து, ஆகிலும் உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு நீதிமானாக்கப்பட்டோம். அப்போ பரிசுத்தமாக்கப்பட்டு, கழுவப்பட்டு, பரிசுத்தமாக்கப்பட்டு, நீதிமானாக்கப்பட்ட அத்தனை பேரையும் கர்த்தர் என்ன ஆக்கி இருக்கிறாராம்? மகிமைப்படுத்தி இருக்கிறார். சொல்லுவா, என்ன செய்திருக்கிறார்? மகிமைப்படுத்தி வைத்திருக்கிறார். அப்போ இந்த மகிமைப்படுத்தப்பட்ட ஒரு சபை இனிமே மறக்க கூடாது. தெரிந்திருந்தால் நாங்கள் நினைவுபடுத்தி தருகிறோம். மறக்க கூடாது. நான் ஒரு மகிமைப்படுத்தப்பட்ட சபை, நீங்கள் ஒரு மகிமைப்படுத்தப்பட்ட சபை. யாராகலும் இயேசுவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் ஏற்றுக்கொள்ளணும். கரை துறை இங்கே நம்ம கேட்ட நல்ல சத்தியத்தை போல உலகத்தை ஜெயித்து வருகின்ற
பரிசுத்தமாக்கப்பட்ட, உலகத்தின் சகல அசுத்தங்களை ஜெயித்த பரிசுத்தமாக்கப்பட்ட ஒரு தெய்வ பிள்ளைக்கு பேரு மகிமை உள்ள சபை. இப்போ இந்த மகிமை உள்ள சபைக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு உத்தரவாதம், அதைத்தான் நான் உங்கள் கவனத்திற்கு கொண்டு வர விருப்பப்படுகின்றோம். அதை 1 யோவான் நிருப புஸ்தகம் அதனுடைய ஸ்தோத்திரம் 5:18 படிக்கும் போது, 1 யோவான் நிருப புத்தகம் 5:18 படிக்கும் போது, தேவனால் பிறந்த எவனும் என்ன செய்யான்? பாவம் செய்யான். தேவனால் பிறந்தவன் அவன் தன்னைத்தானே என்ன செய்கின்றான்? காத்து கொள்ளுகின்றான். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அப்போ நல்ல ஆமீன். அதுக்கு முன் அந்த செய்திக்கு ஏற்ற வார்த்தை கர்த்தர் முன்கூட்டியே நமக்கு சொல்லி தந்து விட்டார். தேவனால் பிறந்தது ஒன்றுமே என்ன செய்ய முடியாது, இனிமேல் பாவம் செய்ய முடியாது. சான்ஸ் உண்டான்னு கேட்டா நிறைய சான்ஸ் இருக்கு, நிறைய வாய்ப்புகள் இருக்கு, நிறைய வாய்ப்புகள் நமக்கு தரப்பட்டிருக்கிறது. பாவம் செய்கிறதற்கு ஆமீன் வாசல்கள் எப்போதும் என்ன செய்திருக்கிறது? திறந்துதான் கிடக்கிறது. வாசல்கள் அடைபட்டு ஒன்றும் இல்லை. அதாவது அவங்க சொன்னாங்க இல்லையா, இந்த உலகத்தினுடைய சகல சிஸ்டமேட்டிக் அதை ஒருவன் அனுபவித்தால் அது எதுக்கு சமம் என்று கேட்டால், எதை அனுபவிப்பதற்கு சமம்? பாவத்தை அனுபவிப்பதற்கு சமம். அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவித்து எகிப்தில் வாழ்ந்த அத்தனை காலமும் மோசே அதற்கு பேர் கொடுத்தார், எகிப்தில் உள்ள அந்த அநித்தியமான பாவ சந்தோஷம். அதையாக கர்த்தருடைய ஆவியானவர் பேசினார். அநித்தியம் என்று சொன்னால் அழிவுக்கு ஏதுவானது. அழிவுக்கு ஏதுவான யாதொன்றை நம்ம இன்பம் கொண்டாடினாலும் அதெல்லாம் எதை அனுபவிப்பதே? பாவத்தை அனுபவிப்பதுக்கு சமம். அப்ப இப்ப நம்ம அந்த நிலையில் அல்ல, அந்த ஸ்டேஜில் அல்ல. ஏற்கனவே பாவத்தில் இருந்தோம். கிறிஸ்து சபையை ஒன்றை நேசித்ததனால் அந்த சபையை கரை திரை ஒன்றும் இல்லாமல் பிழையற்ற மகிமை உள்ள சபையா இப்பொழுது என்ன செய்தார்? மாற்றினார். இந்த பதவி எப்படி கிடைத்தது என்பதையாக முன்னால பிரசங்கத்தில் கேட்டோம். தெய்வத்தால் அவர்கள் என்ன செய்யப்பட்டவர்கள்? ஜனிப்பிக்கப்பட்டவர்கள். எப்படி? 1 யோவான் நிருப புஸ்தகம் சுவிசேஷ புத்தகம், யோவான் சுவிசேஷ புத்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 13 வசனங்கள். 13வது வசனம், அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனால் அப்ப தெய்வத்தினால் எப்படி ஜனிப்பிக்கப்படுகிறார்கள் ஒரு மனுஷன்? புருஷ சித்தம் இல்லாமல், மாம்ச சித்தம் இல்லாமல், இரத்த சம்பந்தம் இல்லாமல். ஒரு பூமியில் ஒரு குழந்தை பிறக்கின்றதற்கு இது மூன்றும் தேவைப்படுகின்றது, ஒரு பிள்ளைகளை பெற்றெடுப்பதற்கு. ஆனால் தெய்வத்தால் ஜனிப்பிக்கப்படுவதற்கு இந்த உலகத்தினுடைய யாதொரு வஸ்துக்களும் தேவையில்லை. அதாவது அது உலகம், ஆனால் தெய்வத்தால் பிறப்பிக்கப்படுகின்றது, அது உலகத்தால் ஜனிப்பிக்கப்படுகிறது. தெய்வத்தால் ஜனிப்பிக்கப்படுகிறது எதனால் அப்படி என்று கேட்டால், இந்த அழிவுக்குரிய யாதொரு வஸ்துக்களிலும் சம்பந்தப்படாமல் நமக்கு தெய்வத்தால் மாத்திரம் கிடைக்கின்ற ஒரு நல்ல ஆத்மீக அனுபவம், நல்ல ஒரு வாழ்க்கை. இதுக்கு பேராக்கும் ஆமென், மீண்டும் ஜனனம். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அப்படி ஒரு தெய்வ பிள்ளை இந்த உலகத்தால் ஜனிப்பிக்கப்பட்டதுண்டானால் அவனுடைய ஒரு டியூட்டி, அவர்களுடைய ஒரு வேலை, அவர்களுடைய ஒரு கடமை. என்ன கடமை அப்படி என்று சொன்னால், இப்படி பாருங்கள், சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லுகிறேன். இப்படி ஒரு கம்பெனிக்காரன் இதில் வைக்க வேண்டிய சகல விதமான காரியங்களை வைத்துக்கொண்டு, இதனுடைய சகல விதமான ஃபங்க்ஷன்கள் எல்லாம் வைத்துக்கொண்டு ஆமென் நம்முடைய கையில் தந்ததை பத்திரமாக உபயோகப்படுத்த அப்படி என்று சொல்லி தருகிறது போல, மகிமை உள்ள சபையாய் நம்மை மாற்றுவதற்காய் கிறிஸ்து சகல காரியத்தையும் செய்து முடித்து ஆமென் நம்மை கழுவி பரிசுத்தப்படுத்தி சுத்திகரித்துக் கொண்டு இப்போ ஒரு பிரமாணம் தந்திருக்கிறார். தயவு செய்து இனி பாவம் செய்யாதபடிக்கு இந்த சபையை என்ன செய்து கொள்ளுங்கள்? காத்துக் கொள்ளுங்கள். தேவனால் பிறந்த எவனை என்ன செய்யான்? பாவம் செய்யான். ஏனென்றால் பொல்லாங்கன் அவனை தொடான், ஏனென்றால் அவனை என்ன செய்து கொள்ளுகிறானாம்? காக்கிறான். தேவனால் பிறந்தவன் தன்னை என்ன செய்கின்றான்? அப்ப நம்ம நல்ல ஒரு வெளிப்பாடு இருக்கணும். நான் எனக்கு ஒரு போலீஸ்காரர், நான் எப்போ என்ன செய்து கொண்டே இருக்கணும்? 24 மணிக்கூர் நான் எனக்கு ஒரு செக்யூரிட்டி, நான் ஒரு வாட்ச்மேன், நான் ஒரு கண்விழிப்புள்ளவனா இருக்கணும். என்னை எப்போ நான் காத்துக்கொண்டே இருக்கணும். ஆமென். ஏன் காக்கணும்னு சொன்னா, என்னை ஆண்டவர் யாராய் மாற்றி இருக்கிறார்? மகிமை உள்ள சபையா. என்னை யாராய் மாற்றி விட்டார்? மகிமை. அதாவது தாமதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமை உள்ள சபையாய் தமக்கு முன்பதாய் நிறுத்துவதற்கு
அப்ப தெய்வத்தினுடைய ஒரு நோக்கம் என்ன தெரியுமா? நம்மளை கொண்டு, அதாவது இந்த மகிமை அப்படின்னு சொல்லும் போது பிரகாசமுடையவர்களாய் கொண்டு போய் நிறுத்துவதற்கு. அதுல ஒரு டாட்டு கூட இனிமே விழவே சோத்திரம். பாருங்கள், நான் போன வாரம் போட்டு ரொம்ப சோத்திரம் மழை காலமா இருந்ததுனால அழுக்காச்சு. இன்னைக்கு காலையில் எழும்பி குளிச்சுட்டு ஓடி வந்து இந்த ட்ரெஸ்ஸை எடுத்து அயன் பண்ண பார்க்கும்போது 2-3 இடத்துல டாக்டர் விழுந்திருக்கு. இங்கே ஒரு டாக்டர் இருக்கு, இங்கே ஒரு டாக்டர் இருக்கு, வேற எங்கேயோ கண்டேன். சோத்திரம். கரைபட்டுச்சு. அப்போ மகிமை அப்படின்னு சொல்லுகிறது பிரகாசம். இந்த பிரகாசத்தில் என்ன விழுவதற்கு வாய்ப்பு இருக்கு? கரைபடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. இது ரொம்ப கஷ்டம் இந்த கரையை போக்குறதுக்கு. ஏற்கனவே இருந்ததைத்தான் அவருடைய இரத்தத்தை வச்சாக என்ன செய்தது? கழுவினது, சுத்திகரித்தது. அவருடைய இரத்தத்தை தாமதை தமக்காக சபைக்காக தம்மை தாமே என்ன செய்தாராம்? ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஒப்பு கொடுத்து கழுவி பரிசுத்தப்படுத்தி தூய்மைப்படுத்தி சுத்திகரித்து கொண்டு தயவு செய்து இனிமேல் யாதொரு கரையும் வராதபடிக்கு நாங்கள் தெய்வத்தால் பிறந்தவர்கள் என்கின்ற வெளிப்பாடை தந்து, தேவனால் பிறந்தவனானபடினால் பொல்லாங்கனவனை தொட முடியாது. ஏனென்றால் அவன் தன்னைத்தான் என்ன செய்கின்றானா? காக்கிறான். இன்றைக்கு சபைக்கு இருக்கின்ற மகாபரிய உத்தரவாதம் என்ன அப்படி என்று சொன்னால், நம்மை என்ன செய்து கொள்ளுதல்? காத்து கொள்ளுதல். ஏனென்றால் நமக்கு ஒரு மேன்மையான, நம்மை நினைக்காத, எண்ணாத, வாஞ்சிக்காத, விரும்பாத ஒரு மகிமையான ஜீவியத்தை தந்திருக்கிறார். என்ன ஜீவியம்? மகிமையான. இது எப்ப இதனுடைய சோத்திரம் நேரடியான அர்த்தம் நமக்கு புரியும் அப்படி என்று சொன்னால், இங்க ஒன்னு பறக்கும் போதோ இல்லைன்னா சோத்திரம் கண்ணை மூடும் போதாக இது தெரியும். அவ்வளவுக்கு ஒரு மகிமையான ஜீவியத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். அப்போ என்னுடைய உங்களுடைய உத்தரவாதம் என்ன அப்படி என்று கேட்டால், என்ன செய்தல்? காத்தல். சொல்லுங்க பாப்பா, என்ன செய்தல்? காத்தல். ஆதியாகமத்தின் புத்தகம் அதனுடைய 2:15 படிக்கும் போது, ஆதியாகமம் 2:15 தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அவனை பண்படுத்தவும் காக்கவும் அவனை வைத்தார். அப்போ ஒரு உத்தரவாதம் பார்த்தீங்களா? இப்ப மனுஷன் யாரா இருக்கின்றான்? பூரண மகிமை உள்ளவனாய். இன்னும் இவனுடைய மகிமை இப்பொழுது நஷ்டப்படவே இல்லை. பூரண மகிமை உடையவனாய் இருந்தான். ஏதேன் அனுபவம் அப்படின்னு சொல்லுகிறது பூரண மகிமை ஜீவியம், மகிமையான ஜீவியம். இந்த மகிமையான ஜீவியத்தோடு கொண்டு வந்து இந்த தோட்டத்தில் நிறுத்தி கொண்டு ஆண்டவர் சொன்னார், நீ உன்னை என்ன செய்து கொள்? இந்த தோட்டத்தை என்ன செய்து கொள்? காக்கணும். ஆனால் என்ன போராட்டம் அங்கே இருந்தது? எப்படியாகிலும் இவனுடைய காவலில் இருந்து இவனை என்ன செய்ய வேண்டும்? நஷ்டப்படுத்தணும். அதையாக்க நம்ம படிக்கின்றோம். 2 கொரிந்தியர் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 1 படிக்கும் போது, நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாகிய கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுப்பதற்கு நான் என்ன செய்து வைத்திருக்கிறேன். அப்ப சபை ஒரு ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்குள் வந்திருக்கிற அன்பு தேவ மக்களே, சபை அப்படி என்கின்றத ஒரு நிலையில் வந்திருக்கிற நமக்கு இப்பொழுது கிறிஸ்துவோடு, எனக்கும் கிறிஸ்துவுக்கும், உங்களுக்கும் கிறிஸ்துவுக்கும், அல்லது சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் என்ன நடந்து முடிந்தாயிற்று? என்கேஜ்மெண்ட். நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாகிய கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க என்ன செய்து வைத்திருக்கிறேன்? நியமனம் செய்தாச்சு. என்கேஜ்மெண்ட்டுக்கு நியமனம் செய்தாச்சு, நிச்சயதார்த்தம். இனி நமக்கு நடக்க போகிறது கல்யாணம், ஆவிக்குரிய அர்த்தத்தில், ஆவிக்குரிய பார்வையில். அப்ப இப்போ நியமித்து வைக்கும் போது சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினால் ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று கெடுக்கப்படும்படி, விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று நான் இப்பொழுது உங்களை குறித்து என்ன செய்திருக்கிறேன்? இப்ப பரிசுத்த ஆவியானவருக்கு சபையை குறித்து ஒரே ஒரு பயம் என்னன்னு சொன்னா, இவ்வளோ பாடுபட்டு உழைச்சு கஷ்டப்பட்டு ரத்தம் சிந்தி ஜீவன தியாகமா கொடுத்து சம்பாதித்து காப்பாற்றி இழந்து போன மகிமையை மறுபடியும் இவர்களுக்கு திரும்ப கொடுத்து இவர்களை கொண்டு ஆக்க வேண்டிய ஸ்தானத்தில் ஆக்கி வைத்திருக்கிறேன். இந்த கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய ஸ்தானத்தில் கொண்டு வந்து விட்டுட்டு சொன்னார், இதை இனிமே காக்கணும், பண்படுத்தணும், காக்கணும், பண்படுத்தணும் என்று சொன்ன இடத்துல தோட்டத்தை காவல் செய்யாதபடினால் அந்த காவல் காக்க தவறுன இடத்துல தான் எது நுழைஞ்சது? சர்ப்பம் உள்ள நுழைஞ்சது. ஆமென், அல்லேலூயா. இங்க நேற்றைக்கு ஒரு சின்ன காரியம் பேசிக் கொண்டிருந்தார்கள். வரையா சொன்னாராம், கதவை பூட்டி போடணும், ஏதாவது விஷப்பூச்சிகள் இங்க வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் இதை முன்னெச்சரிக்கை சொன்னார்கள் அப்படின்னு சொன்னா, ஜாக்கிரதையா இருக்கலன்னா ஏதாவது உள்ள வந்துன்னு சொன்னா நமக்கு ஆராதனைக்கு பிரச்சனை உண்டாகும். சும்மா ஒரு உதாரணத்துக்கு நான் அதை காதுல கேட்டுக்கொண்டிருந்தேன்.
ஏன் இந்த முன்னேற்பாடுகள் செய்யறாங்க? ஏன் நமக்கு ஒரு காம்பவுண்டு, ஏன் நமக்கு ஒரு வீட்டு சுவர், இதெல்லாம் எதுக்கு அப்படி என்று சொன்னால், இப்படிப்பட்ட சில கிரியைகள் நம்மை அணுகாதபடிக்கு நமக்கு என்ன உண்டாக்கப்பட வேண்டும்? காவல் உண்டாக்க வேண்டும் இல்லையா? அது ஒரு நல்ல நோக்கத்தோடு கூட நம்ம செய்து வைத்திருக்கிறோம். ஒரு அந்நியர் ஓடி வரக்கூடாது, ஒரு நாயோ ஆமீன் வேறு ஏதாவது விஷயத்துக்குள்ள ஓடி வராம ஃபர்ஸ்ட்ல லேண்ட் வாங்குற உடனே சுற்றி என்ன போடுவோம்? ஒரு காம்பவுண்ட், ஒரு வேலியோ நம்முடைய திராணிக்கு தக்கதாக ஆமீன் அந்த வீட்டு சுவர்களை கட்டி ஒரு பாதுகாப்பை உண்டாக்குவது எதற்கு அப்படி என்று சொன்னால், நாம் அங்கே பாதுகாக்கப்படுவதற்காகவும் பத்திரப்படுத்தப்படுவதற்காகவும். இதே போல ஒரு மகா உத்தரவாதத்தை கர்த்தர் எனக்கும் உங்களுக்கும் சபைக்கும் தந்திருக்கிறார். சபை என்று சொல்லப்பட்டிருக்கிற மகிமையான ஜீவியத்திற்கு தந்திருக்கிறார். இதை தயவு செய்து என்ன செய்ய வேண்டும்? நாம் எல்லாரும் என்ன செய்யணும்? காக்கணும். எப்படி காப்பது? எனக்கு தந்த ஒரு ஆவிக்குரிய வெளிச்சத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒரு வியாக்கியானத்தோடு கூட சொல்ல விரும்புகிறேன். எப்படி காப்பது? எபேசியர் நிருப புத்தகம் 1 இந்த எபேசியர் 5:26 10 குறிப்பு வச்சிருக்கிறேன். 10 சொல்ல வேண்டிய கட்டாயம் ஒன்றும் இல்லை. ஆமீன். 12:38 ஆகுது. 1 மணிக்கு ஆமீன் முடிக்கலாம். கர்த்தருடைய ஆவியான நடத்துகிறது போல ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. மகிழ்ச்சியோடு ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. நாங்கள் அவரோடு கூட பரிசுத்த பர்வதத்தில் இருக்கையில் பரலோகத்திலிருந்து பிறந்த சத்தத்தை கேட்டோம். அப்ப இருக்கணுமா? நிறைய நேரம் 1.5 வரை இருந்தா தான் சத்தம் என்ன செய்யும்? கேட்கும். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ ஒரு ஆவிக்குரிய வெளிச்சத்தோடு இந்த வசனத்தை ஆண்டவர் தந்த போது இந்த நிருபத்திலிருந்து தானே அந்த விளக்கத்தை சொல்லுவதற்கு ஒரு ஏவுதல் உண்டானபடினால் அந்த செய்தியை உங்களுக்கு நான் சொல்லித்தர கர்த்தருக்குள் விரும்புகிறேன். அப்போ ஒரு மனிதனை ஆண்டவர் முன்னறிந்து முன்குறித்து அழைத்து பரிசுத்தமாக்கி நீதிமானாக்கி அவனை மகிமைப்படுத்தி மகிமை உள்ள சபையாய் மாற்றுவதற்காய் இவ்வளவு பெரிய ஒரு தியாக ஜீவியத்தை செய்து அந்த நோக்கத்தின் எதிர்பார்ப்போடு கூட இருக்கும்போது ஒருவனை ஒரு மகிமையான ஜீவியத்திற்கு கொண்டு வர, அவன் அந்த மகிமையின் அனுபவத்துக்குள் கொண்டு வர அவர்களுக்கு என்னென்ன படிநிலைகளை இயேசு கிறிஸ்து செய்திருக்கிறார். அந்த படிநிலைகள் மூலமாக மாத்திரம்தான் அவர்கள் எந்த சபையாய் மாறினார்கள்? ஒரு மகிமை உள்ள சபையாய் மாறினார்கள். அப்போ எப்படி இந்த ஏதேனின் அனுபவத்தில் இவர்கள் காவல் செய்யாதபடினால், இந்த சர்ப்பத்தை அங்கே நுழைய விட்டபடினால் இவர்கள் மகிமை இழந்து தோட்டத்திலிருந்து துரத்தி விடப்பட்ட அனுபவம் எப்படி வேதம் நமக்கு முன்னெச்சரிக்கையை சொல்லித் தருகின்றதோ, அதுபோல் சபை என்கின்றதான இந்த மகா பெரிய மேன்மையின் அனுபவத்தில் நாம் இன்றைக்கு கொண்டு வரப்பட்டு இந்த அனுபவத்தை காவல் செய்யாவிட்டால் ஒருவேளை நாமும் மகிமை இழந்து போகிறதற்கு என்ன உண்டு? அதனால நம்மளை காக்கணும் காக்கணும் காக்கணும். அநித்தியமான பாவ சந்தோஷம் வேண்டாம், அங்க நித்திய சந்தோஷம் இருக்கிறது. இது சீக்கிரத்துல மாறி போகக்கூடியது, அங்க மாறாது இருக்கிறது. இது அழிந்து போகக்கூடியது, அங்க அழியாம இருக்கிறது. இது வாடி போகும், அங்க வாடாது இருக்கிறது. இப்படி இந்த சின்ன சின்ன விஷயங்களை பார்க்கும்போது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டுப்படுத்தி கொண்டு நம்ம என்ன செய்ய வேண்டும்? காக்கணும். அப்போ மகிமையின் ஜீவியத்துக்குள்ள நம்மளை கொண்டு வருவதற்காக கிறிஸ்து ஆமென் தன்னைத்தானே ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி இருக்கிறார் இல்லையா? அவருடைய அந்த பாடுகளின் வழியாக உருவாக்கப்பட்ட அந்த நல்ல அனுபவத்தை ஆமென் எதனால் காத்துக்கொள்ளலாம் என்று கேட்டால், எபேசியர் நிருப புஸ்தகம் அதனுடைய 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை படித்து பாருங்கள். இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு என்ன செய்திருக்கிறது? கிடைத்திருக்கிறது. இப்ப நம்முடைய பாவம் அப்படி என்று சொன்னால் இப்ப நமக்கு ஆமென் சொத்துற அதை சொல்லி கவுண்ட் பண்ணவே முடியாது. ஏனென்றால் நம்முடைய பாவம் வானபரியந்தம் உயர்ந்த பாவமாக்கும் இல்லையா? தேவன் உலகத்தாருடைய பாவங்களை என்ன செய்யவில்லை? எண்ணல்ல, கவுண்ட் பண்ணல. அவ்வளவுக்கு பெரிய பாவமாக கர்த்தாவே நீர் என் பாவங்களை எண்ணியிருப்பீரானால் யார் உமக்கு முன்பதாக நிக்க முடியாது, நிக்க முடியாது. அவ்வளவுக்கு பெரிய பாவிகளாக நம்ம, அவ்வளவு பெரிய பாவத்திலாக நம்ம வாழ்ந்தது, பாவ உலகத்திலேயாக வாழ்ந்து கொண்டிருந்தது. அப்ப பாவத்தை எண்ணாதபடிக்கு பாவத்தை நமக்கு என்ன செய்தாராம்? மன்னித்தார். அப்ப இந்த மகிமையான ஜீவியத்துக்கு பின்னால இருக்கிறது என்ன தெரியுமா? பாவ மன்னிப்பாகும். மகிமையான சபையாய் உருவாக்கப்பட்டதற்கு பின்னாடி எதனால் நம்ம இந்த மகிமையான ஜீவியத்துக்குள்ள கொண்டு வந்தார்? எதனால் இந்த மகிமையான சபையாய் கொண்டு வந்தார் என்றால், நம்முடைய சகல பாவத்தை என்ன செய்தாராம்? மன்னித்தார். இப்ப மன்னித்தலின் ஜீவியத்தை என்ன செய்து கொள்ளணும்? காக்கணும்.
மகிமையான சபையை காக்கணும்னா எதை காக்கணும்? மன்னிப்பின் ஜீவியத்தை காக்கணும். பாவ மன்னிப்பின் ஜீவியத்தை காக்கணும். பாவ மன்னிப்பின் ஜீவியம் எப்படி காக்கப்படும்? தேவன் நமக்கு மன்னித்தது போல நாமும் நிகழ்காலத்தில் என்ன செய்யணுமா? பிறருக்கு மன்னிக்கணும். மன்னிக்காவிட்டால் நம்மளால் என்ன செய்ய முடியாது? காக்க முடியாது. எக்ஸாம்பிள் சொல்லித்தர. உதாரணத்துக்கு மத்தேயு எழுதின சுவிசேஷத்தின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை எடுத்து படித்து பாருங்கள். மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் அதனுடைய கடைசி வசனம். நாமும் அவனவன் தந்தம் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமல் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே எப்படி செய்வார்? நமக்கு மன்னிக்க மாட்டோம். அல்லேலூயா. மகிமையான ஜீவியத்தை காத்துக்கொள்வது எப்படி? மகிமையான சபையை காத்துக்கொள்வது எப்படி? பயங்கர ஒரு கிரேஸ் நமக்கு கிடைத்திருக்கிற பெரிய கிருபை, பெரிய பொக்கிஷம். அவர் சிநேகித்து நம்மை கழுவி பரிசுத்தப்படுத்தி சுத்திகரித்து மகிமையான சபையாய் மாற்றினார் என்றால் இதுக்கு பின்னால நம்முடைய யாதொரு பாவத்தை அவர் எண்ணி பார்க்கவே இல்லை. ஒன்று நம்மளை குறித்து அவருக்கு ஒரு நெவர் மைண்ட் கணக்காகல. தேவன் உலகத்தாருடைய பாவத்தை எண்ணாமல் கிறிஸ்து இயேசுக்குள் அவரை ஒப்புரவாக்கி விட்டார். நம்முடைய பாவங்கள் எல்லாம் அவருடைய இரத்தத்தினால் என்ன செய்து விட்டார்? இப்போ கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்ட சபை என்ன செய்யணும் தெரியுமா? பிறர் குற்றங்களையும் என்ன செய்து பழகணும்? மன்னிக்கணும். இதாக்கும் கிறிஸ்துவின் சுபாவம், கிறிஸ்துவின் சபையும். ஒரு மனுஷனை மன்னிக்கிறதற்கு நமக்கு திராணி இல்லை என்று சொன்னால் நம்ம சபையாய் வாழவே முடியாது. ஏன்னா கிறிஸ்துவின் ரத்தமாக எங்க இருக்கிறது? நல்ல கேட்டோம் இல்லையா? அந்த டிஎன்ஏ எங்க கிடக்கிறது? அந்த வித்து. சோதர அல்லேலூயா. ஒரு 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 வாலிப பிள்ளைக்கு கவுன்சிலிங் கொடுத்து கொண்டிருந்த இடத்துல நான் இப்படி கேட்டுக்கொண்டே இருந்தேன். உனக்கு அப்பா வேண்டாமாடா? வேண்டாம். அப்பா வேண்டாமா? வேண்டவே வேண்டாம். அப்படி நான் உனக்கு மொத்த ரத்தத்தையும் கீறி இங்கே விட்டுட்டு நீ போ. உன்னுடைய முழு ரத்தத்தை அந்த பாஸ்டர் அவனுக்கு கவுன்சிலிங் கொடு. உனக்கு மொத்த ரத்தத்தையும் கீறி இப்ப எங்க என்ன செய்? கீழே ஊற்று. கீழே ஊற்றிட்டு நீ போ. அம்மா வேண்டாம் அப்பா வேண்டான்னு சொல்லிட்டு போ. அவனுக்கு ஒன்றும் பேச முடியல. ஏன் பேச முடியலன்னா இவனுக்குள்ள ஓடது யாரு? இவனுக்குள்ள ஓடுகிற ரத்தம் யாருடைய ரத்தம்? ஆவிக்குரிய அர்த்தத்தில் கிறிஸ்துவின் ரத்தம். எழுத்தின்படியான அர்த்தத்தில் அம்மா அப்பனுக்கு உனக்கு அம்மா அப்பா வேண்டான்னு சொன்னா உனக்கு மொத்த ரத்தத்தை அறுத்தீங்கன்னா ஊற்றிட்டு நீ போன்னு சொன்னார். அவன் சொன்னா எனக்கு அம்மா அப்பா நிம்மதி. அதுபோல கிறிஸ்துவின் சுபாவத்தில் நம்ம வாழாவிட்டால் கிறிஸ்துவின் சபையாய் வாழ முடியாது. கிறிஸ்துவின் சுபாவம் என்னது? மன்னித்தல். ஒன்னும் பார்க்கல, நம்மளுடைய யாதொரு தகுதி நிலையும் பார்க்கல. எத்தனை பெரிய பாவம் செய்திருந்தோம், எல்லாத்தையும் நமக்கு மன்னித்தார் அல்லவா? இப்போ இந்த செய்தி மத்தேயு 18:21 அந்த செய்தி என்ன அப்படி என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவினிடத்தில் பேதுரு அப்போஸ்தலன் வந்து கேட்கிறார், ஆண்டவரே, என்னுடைய சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் நான் எத்தனை தரம் அவனை மன்னிக்கணும்? எந்த சகோதரன் தெரியாது. ஆனா நம்ம வேணும்னா இப்படி ஒரு டேஸ்டுக்கு வேண்டி இப்படி சொல்லலாம். பேதுருடைய சகோதரன் யாரு? அந்திரேயா செய்தான்னு நமக்கு தெரியாது. ஏன்னா இவர் சகோதரன் கேட்கிறார். எல்லாரும் சகோதரர்கள் இருந்தாலும் சும்மா ஒரு டேஸ்டுக்கு வேண்டி சொன்னேன். சொந்த சகோதரன் தவறு செய்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்கணும்? அவர் தானே விடையும் சொல்லுகிறார். 7 தரம் போதுமா? ஏன்னா இவர் 7 தரம் என்ன செய்திருப்பார்? ஒருவேளை மன்னிச்சிருப்பார், மன்னிச்சு பொறுமை இழந்திருப்பார் ஒருவேளை. அப்ப 7 தரம் போதுமா அப்படின்னு கேட்ட போது ஆண்டவர் சொன்னார், நோ, 7 அல்ல, 770. 770 490. அப்ப கிறிஸ்துவின் சுபாவம் என்ன அப்படி என்று சொன்னால், ஒரு சகோதரன் ஒரு நாள் 490 தரம் குற்றம் செய்தாலும் 490 தரம் அவனை என்ன செய்யணும்? அப்படிப்பட்ட கிறிஸ்துவின் சுபாவம் உள்ளவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். நானூற்றி 90 தரம் குற்றம் செய்தால் 490 தரம் அவனை என்ன செய்யணுமா? இப்படி சொல்லிட்டு ஆண்டவர் ஒரு என்ன செய்தார் தெரியுமா? ஒரு காரியத்தை சொல்லிக் கொடுக்கிறார். ஒரு எஜமானிடத்தில் ஒரு வேலைக்காரன் என்ன செய்திருந்தான்?
10,000 தாலந்து கடன் பெற்றிருந்தார். 10,000 தாலந்து கடன் பெற்றிருக்கும் போது ஆமேன் சோத்திரம் இவனிடத்துல சொல்லுகிறாரு, கடனை நீ அடைக்கணும். அப்ப இவன் சொல்லுகிறான், கடன் அடைக்கிறதுக்கு யாதொரு நிர்வாகமும் இல்ல. 10,000 தாலந்துன்னா, ஒரு தாலந்து, சும்மா ஒரு வியாக்கியானத்தை சொல்றேன், ஒரு தாலந்து அப்படி என்று சொல்லுகிறது 34 கிலோகிராம் தங்கம். ஒரு தாலந்துன்னு சொன்னால் அதனுடைய எடை என்னது? 34 கிலோகிராம். சும்மா ஒரு கணக்கு பண்ணி பார்ப்போம். 34 இன்று 10,000, 34 இன்று 10,000, 10,000 தாலந்து. அப்படின்னா எத்தனை தாலந்து வந்து? 3,40,000. 3,40,000 கிலோ தங்கம். கணக்கு பண்ணி பாருங்க. 3,40,000 கிலோ தங்கம் கணக்கு கொடுக்கணும். கொடுக்கும் போது என்ன விற்றால் இத்தனை கிட்டும், மனைவியை விற்றா இத்தனை கிட்டும், பிள்ளைகளை விற்றா இத்தனை கிட்டும், வீடை விற்றா இத்தனை கிட்டும். சும்மா நான் சொல்றேன். ஆக ஒரு 3 1 பங்கு தான் தேரும், மீதி கடன் என்ன செய்ய முடியாது. அப்ப இவன் சொல்றான், எனக்கு நிர்வாகம் இல்லை, என்னிடத்துல கொஞ்சம் பொறுமையாயிரும். உடனே அந்த எஜமான் அவனுக்கு இறங்கி, இனி நீங்க வீட்டுல போய் சமயம் கிடைச்சா, டீச்சர் மேல இருக்கிறீங்க இல்லையா, சமயம் கிடைச்சா என்ன செய்யணும்னு சொன்னா, இன்னைக்கு 1 கிராம் தங்கத்துக்கு என்ன விலை, 1 கிராம் தங்கத்துக்கு என்ன விலை அப்படின்னா 34 கிலோ தங்கத்துக்கு என்ன விலை அப்படின்னா 3,40,000 தங்கத்துக்கு என்ன விலை. அதாக்கு நமக்கு பாவம், அந்த தொகைக்கு பேராக்கு நமக்கு பாவம். இதாக்கு நமக்கு கண்ணை மூடி திறக்க முன்னாடி சிலுவையில் 2 பாஞ்ச ரத்தத்தால் என்ன செய்யப்பட்டது? கழுவப்பட்டது. இந்த மீட்பு நாளையாக்கு நமக்கு எங்க வர வாய்ப்பு கிடைச்சது? மகிமையான சபையா. கரெக்டா இருக்கிறீங்க, மகிமையான சபையா. இந்த வாக்கியமாக நமக்கு கிடைத்தது. அப்போ அவனுக்கு சந்தோஷம், பயங்கர சந்தோஷம், பயங்கர சந்தோஷம். அவன் பயங்கர ஹாப்பி மைண்ட் அவனுக்குள்ள. எனக்கு கிடைச்ச பாக்கியம். இப்படி இவன் நடந்து போய்கொண்டிருக்கும் போது இவனுடைய உடனாளி வெறும் 100 வெள்ளி, வெறும் 100 வெள்ளி. நம்ம அவன் திருப்ப வேண்டாம் புத்தகத்தை. மத்திய 20 கணக்கு படிக்கும் போது ஒரு நாள் வேலை செஞ்சா 1 வெள்ளி, 1 வெள்ளி. அப்படின்னா இவன் வெறும் 100 நாள் வேலை செஞ்சா எத்தனை வெள்ளி கிடைக்கும்? 100 வெள்ளி கிடைக்கும். ஒரு வருஷம் கூட வேண்டாம். இது உனக்கு கடன் அடைக்க ஒரு வருஷத்துல 3ல் 1 போதும். இல்ல இவன் வந்து 1 வருஷம் டைம் தாரம்பா, 1 வருஷம் சமயம் தாரேன், எனக்கு கடனை நீ அடைக்கணும்னு சொன்னா இவன் வெறும் 100-150 நாள் ஆகும் போது கடனை கொண்டு என்ன செய்திருப்பான். ஆனா இவன் எங்க பிடிச்சாச்சு? தொண்டையை பிடிச்சு நெரிச்சாச்சு. தொண்டையை பிடிச்சு நெரிச்சிட்டு சொல்றான், என்ன நினைச்சிருக்க நீ மனசுல, என்ன நினைச்சிருக்க? பிடிச்சு 2 கறக்கி நேரே ஜெயில அடைச்சாச்சு. பறக்கேண்டு வந்தது யாரு தெரியுமா? இந்த 10,000 தாலந்து மன்னிக்கப்பட்டதை பார்த்துட்டு நின்னவன், அட பாவி மனுஷா, உனக்கு 3,40,000 கிலோ தங்கம் உனக்கு மன்னிப்பு தந்த பிறகு வெறும் 100 நாள், அதாவது நீ ஒன்ன விற்றோ, உன் மனைவியை விற்றோ, பிள்ளைகளை விற்றோ, குடும்பத்தை விற்றோ, சொத்து சுகத்தை விற்றோ, இதெல்லாம் விற்றாலும் உன்னுடைய கடன் என்ன செய்ய முடியாது? அடைக்க முடியும்படியான நிர்வாகம் இல்லை. அவ்வளவு பெரிய பாவம் நம்மிடத்தில் இருந்தது. அத்தனை பெரிய பாவத்தையும் கிறிஸ்து நமக்கு என்ன செய்தார்? மன்னித்தார். இப்ப நம்ம என்னத்துக்கு மன்னிக்கல? அவன் என்ன போடான்னு சொன்னான். நான் இனி என ஜீவித காலம் வரைக்கும் நான் அவன் என்னன்னு சொன்னான்? போடான்னு சொன்னான். மன்னிக்கிறது யாரும் பரலோகத்துக்கு கொண்டு போண்டா இன்னும் நடந்தாவது மன்னிக்கவே செய்யறது. அல்லேலூயா. என்னத்த ஒரு வெள்ளிய வெறும் 100 வெள்ளி நமக்கு மன்னிக்கப்பட்டதோ. இப்ப இப்படி சொல்லிட்டாக்கும் இந்த காரியம் அறிந்தது. அவனை விழிக்கிறார், இங்க வா, உனக்கு என்ன ஞாபகம் உண்டா? சரசன் மேல ஊற்றப்பட்ட ரத்தம் என்னன்னு உனக்கு தெரியுமா? நீ எவ்வளவு பெரிய பாவின்னு தெரியுமா? எவ்வளவு பெரிய பாவத்தில் வாழ்ந்தவன் என்று தெரியுமா? இவ்வளவு பெரிய பாவத்தை எதுவும் யோசிக்காதபடிக்கு என்னுடைய ஜீவனை கொடுத்து நான் உன்னை காப்பாற்றின பிறகு நான் செய்தது போல நீ உன்னுடைய சகோதரனுக்கு ஏன் செய்யவில்லை? இதாக்கும் இன்றைக்கு மகிமையான ஜீவியம் இழந்து போகிறதுக்கு காரணம், மகிமையான ஜீவியத்தை நம்ம களைந்து விடுகிறதுக்கு காரணம், இந்த கிறிஸ்து இயேசு நமக்கு செய்த அந்த அனுபவத்தை நாம் என்ன செய்யவில்லை? காத்துக்கொள்ளவும் இல்லை, கடைபிடிக்கவும் இல்லை. அப்போ அதனால்
மகிமையான ஜீவியத்தை எப்படி காத்துக் கொள்வது என்று நீங்கள் கேட்டால், கிறிஸ்து மன்னித்தது போல என்ன செய்யுங்கள். அவ்வளவுதான், மறந்துங்க. என்ன போட் மன்னிச்சே அடிக்கடி சொல்லணும். சபையில அடிக்கடி சொல்லணும், என்னங்களும் குற்றம் என்ன மன்னிச்சிருங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ, அறிந்தோ அறியாமலோ, புரிந்தோ புரியாமலோ, மறந்தோ மறைந்தோ ஏதாவது உண்டுன்னா என்ன செய்யணும். அடிக்கடி சபையில எழுப்பி விட்டு ஒப்புரவாக்கி கொண்டே இருப்பேன். 2 மாசத்துக்கு ஒரு முறை, 4 மாசத்துக்கு ஒரு முறை கட்டி பிடிச்சு அன்பின் முத்தம் கொடுத்து இந்த வார்த்தையை சொல்லுவேன். ஏதாகலும் குறை உண்டா மன்னிச்சிருங்க. யாரும் என்னன்னு செஞ்சுன்னு ஒன்றும் தெரிஞ்சில்ல. எல்லாரும் என்ன செய்யுது, ஒப்புரவாக்க வைத்துக் கொண்டே இருப்பேன். சொல்லிட்டே இருங்க, சொல்லிட்டே இருங்க, சொல்லிட்டே இருங்க. சோத்திர அல்லேலூயா. ஏனென்றால் எப்படி ஆகலும் சபைக்குள் என்ன சுபாவம் உருவாகணும், கிறிஸ்துவின் சுபாவம், அந்த மன்னிக்கிற சுபாவம் உருவாகணும். மன்னிக்கணும். குற்றமில்லாத யாருண்டு, குறைவில்லாத யாருண்டு, தவறில்லாத யாருண்டு. எல்லாருக்கும் காலம் என்ன செய்யும், சிலப்போ சறுக்கும். வண்டு செல்வம் இல்லை, ஆசானுக்கும் அடி சறுக்கும். கரெக்டா விழணும்னு ஒன்றும் கட்டாயம் ஒன்றும் இல்லை. பிரைஸ் அல்லேலூயா. அப்போ அதாக்கும் கிறிஸ்துவின் சுபாவம். அப்போ நம்ம இந்த பாதையின் வழியாட்டாக இங்க மகிமையான சபைக்கு கொண்டு வந்திருக்கிறார். அப்ப இந்த மகிமையான ஜீவியத்தை நிலைநிறுத்தணும்னா, கிறிஸ்து மன்னித்தது போல நாமும் ஒருவரை ஒருவர் என்ன செய்ய வேண்டும், மன்னிக்கணும். இல்லைன்னா மகிமை கொஞ்சம் கொஞ்சம், அதாவது டாட்டு விழுந்துட்டே இருக்கும். சொன்ன இல்லையா, டாட்டு விழுந்துட்டே இருக்கு, கருப்பு புள்ளி விழுந்துட்டே இருக்கும். இந்த சூரியன்ல இன்னைக்கு கருப்பு புள்ளி என்ன செய்து கொண்டே இருக்கிறதா, விழுந்து கொண்டே இருக்கிறதா. ஒரு செகண்டுக்கு 10 கணக்கில் எரிந்து ஜொலித்து கொண்டிருக்கின்ற அதுலயும் புள்ளி விழுகிறதாம். அதுபோல நாமும் மறுபடி கரைபடுவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. அதில் ஒரு வாய்ப்பாக்கும் மன்னியாய்மை. வரலிலே சொல்லும் அல்லேலூயா. ஆமென். 2 சோத்திரம். ஆமென். எபேசியர் நிருப புத்தகம் 8வது வசனம் 2:8. எபேசியர் 2:8. கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. அப்ப 2வது, நம்முடைய இந்த மகிமையான சபையை காத்துக்கொள்ள, இந்த மகிமையான ஜீவியத்தை காத்துக்கொள்ள எதை காத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னால், ரட்சிப்பின் அனுபவத்தை என்ன செய்து கொள்ளுங்கள், காத்துக்கொள்ளுங்கள். ரட்சிப்பை காத்துக்கொள்ளுங்கள். ரட்சிப்பின் அனுபவத்தை காத்துக்கொள்ளலைன்னா, ஆமீன், அவருடைய எதிர்பார்ப்பு தாமதை, ஆமீன், அந்த மகிமை உள்ள சபையாய் தமக்கு முன்பதாய் என்ன செய்வதற்கு நிறுத்தி கொள்ள வேண்டும் என்கின்ற நல்ல நோக்கத்தோடாக்கும் தம்மை தாமே அவர் ஜீவபலியா என்ன செய்திருக்கிறார், ஒப்பு கொடுத்திருக்கிறார். அப்ப தம்மை தாமே ஒப்பு கொடுத்து எப்படியாக நம்மை மகிமை உள்ள சபையாய் மாற்ற வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த கிறிஸ்து இந்த மகிமையான சபையாய் உருவாக்குவதற்கு 2வது நமக்கு தந்த ஒரு பயங்கர ஒரு ஆமீன் பாக்கியம், ஈவாக்கம். கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு நமக்கு என்ன தந்தார், ரட்சிக்கப்படலைன்னா, யாராவது ரட்சிக்கப்படாதவங்க இருந்தா என்னன்னு கேட்கணும். சபையில வரணும். ஒரு நல்ல சபை ஊழியர்களை தந்திருக்கிறார். இங்க வந்து பங்கெடுத்து ரட்சிப்பு என்றால் என்ன, ரட்சிப்பின் அனுபவம் என்றால் என்ன சொன்னாங்க. திங்கள் ஜெபம் இருக்கு, வியாழன் கூட்டம் இருக்கு, சனி கூட்டம் இருக்கு, ஆமென், ஞாயிற்றுக்கிழமை கூட்டம் இருக்கு. எதுக்கு அப்படின்னு சொன்னால், ரட்சிப்பை குறித்து அறிவதற்கும் ரட்சிப்பில் வளருவதற்கும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்படணும். ரட்சிக்கப்பட்டவர்கள் ரட்சிப்பின் அனுபவத்தை என்ன செய்யணும், காத்துக்கொள்ளணும். நிறைய பேர் ரட்சிப்பை காத்துக்கொள்ள, நிறைய பேர் ரட்சிப்பை காத்துக்கொள்ளலைன்னா, இந்த பைபிள் காலத்தில் ஒரு மெகா சர்ச் இருந்தது, பெரிய சபை. அந்த சபைக்கு பேராக என்ன சபை, இஸ்ரவேல் சபை. என்ன சபை, இஸ்ரவேல் சபை. இந்த இஸ்ரவேல் சபையில் ஒரு நாள் தானே லட்சக்கணக்கானோர், லட்சக்கணக்கானோர் சொன்னா சும்மா ஒரு கணக்கு கூட்டி பார்ப்போம்னா, சும்மா ஒரு கணக்கு கூட்டி பார்ப்போம்னா 6 லட்சம் புருஷர்கள், 6 லட்சம் ஸ்திரீகள், அவர்களுக்கு பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து ஒரு நாளில் ஞானஸ்நானம் எடுத்தார்கள் இல்லையா. எல்லாரும் மோசைக்குள் ஆகும்படி செங்கடல் வழியாய் கடந்து வந்தார்கள். நமக்கு ஞானஸ்நானம் என்னது, எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ளாகும்படி. அவர்கள் எல்லாரும் யாருக்குள்ளாகும்படி, மோசைக்குள்ளாகும்படி செங்கடல் வழியாக 1 கொரிந்தியர் 10 படி என்ன பண்ணப்பட்டார்களாம், ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். இப்போ மார்க் 16:16 வச்சு பார்க்கும் போதாக்கும், விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெறுகிறவனுக்கு என்ன கிடைக்கிறது, ரட்சிப்பு கிடைக்கிறது. இந்த ரட்சிப்பையாக்கும் கர்த்தர் நமக்கு சொல்லுகிறது, ப்ளீஸ் தயவு செய்து இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை என்ன செய்து கொள்ளுங்கள், காத்துக் கொள்ளுங்கள். ஆனால் இஸ்ரவேல் சபையை பாருங்க, இப்படி ஒரே நாளில் இவ்வளவு திரள் கூட்டம் ரட்சிக்கப்பட்ட வேறு ஒரு சபை இருக்காது. லட்சக்கணக்கு ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஒரு நாள் தானே ஞானஸ்நானம் எடுத்து லட்சக்கணக்கான ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு அவர்கள் ஞானபானம், ஞான போஜனை, ஆமை இதெல்லாம் உண்டு புசித்து வந்து யூதாவினுடைய புஸ்தகம்
5 படிக்கும் போது இவர்கள் என்ன செய்யப்பட்டார்களாம்? பின்பு விசுவாசியாதவர்கள் என்ன செய்யப்பட்டார்கள்? யூதா 5 சத்தமா படிங்கம்மா. பின்பு விசுவாசியாதவர்கள் அழிக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. இப்ப யூதாவினுடைய புத்தகம் 3வது வசனத்தில் யூதாவினுடைய ஒரு கொள்ளை பிரியம் ஆசை எல்லாரும் எழுதுறாங்களே, எல்லாரும் ஏசப்பா பத்தி எழுதுறாங்களேன்னு சொல்லிட்டு இந்த மனுஷனும் நல்ல புத்தகம் எல்லாம் ரெஃபர் பண்ணி ஆவியானுடைய உதவியோடு கூட பொதுவான ரட்சிப்பை குறித்து இவர் என்ன செய்கிறார்? எழுதுவதற்கு மிகவும் கருத்துள்ளவரா இருக்கிறார். மிகவும் கருத்துள்ளவரா இருக்கும்போது ஆவியானவர் வந்து எங்க பிடிச்சாரு? பேனாயில கை வச்சாச்சு. பேனாயில பிடிச்சிட்டு சொல்லுகிறாரு, வேண்டாம் வேண்டாம், ரட்சிப்பை பற்றி எழுத வேண்டாம். எதை பற்றி எழுதும்? பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்துக்காக. செய்தி ஏற்கனவே ஆவியானவர் பேசிட்டாரு, நான் பின்ன பறக்க என்று அதை ஒரு ரிமைண்ட் பண்றேன், அவ்வளவுதான். எதை காத்துக்கொள்ளணுமோ? விசுவாசம். பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசம். ஏன் விசுவாசம் காக்கணும்? ஏன்னா கிருபையினால் நமக்கு முதல்ல கிடைச்சது என்னது? விசுவாசம். விசுவாசத்தால் தான் நமக்கு என்ன கிடைத்தது? ரட்சிப்பு கிடைத்தது. அப்ப ரட்சிப்பு அப்படி என்பதை இப்படி சொல்லலாம். நான் அதை எப்ப விளக்கும் போது இப்படி சொல்லுவேன். ரட்சிப்பு அப்படி என்று சொல்லுகிறது கட்டடம், விசுவாசம் என்று சொல்லுகிறது அஸ்திபாரம். அஸ்திபாரம் போட்டு வீடை கட்டி வச்சுட்டு ஒரு மூலையில் இருந்து அஸ்திபாரத்தை பொழிச்செடுத்தாலோ வீடு இடிஞ்சு போகும். உங்க வீட்டுல போய் டெஸ்ட் பண்ணி பாருங்க, இங்க சபையில நோண்டறது. அல்லேலூயா. ஒரு கார்னர்ல கடப்பாறை எடுத்து வச்சு ஒரு 5-6 கல்ல என்ன செய்து பாருங்க, ஃபவுண்டேஷனை உடைச்சு பாருங்க, நேரம் போட்டு அப்படிங்களுக்கு. ஆமென். அல்லேலூயா. கட்டடம் என்ன செய்யும்? கிராக் ஆகும். அப்போ இதாக்கு இவர் ரட்சிப்பை குறித்து எழுதணும்னு சொல்லும் போது யூதா விட்டு ஆவியானவர் சொல்லுகிறார், ரட்சிப்பு இல்ல முக்கியம். ஏன்னா ஒரு மனுஷனுடைய ரட்சிப்புக்கு அஸ்திபாரம் என்னது? அவனுக்கு கிறிஸ்துவின் மேல் இருக்கிற விசுவாசம். கிறிஸ்து ரட்சகர். கிறிஸ்துவை விசுவாசித்தால் தான் ஒரு மனிதனுக்குள் என்ன வரும்? ரட்சிப்பு வரும். ஆமென். அவர் ரட்சகர், அவர்தான் என்னுடைய பாவத்தை மன்னித்தார், அவர்தான் என்னை மீட்டிருக்கிறார், அவர்தான் என்னை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார் என்று அவன் விசுவாசிக்கின்ற அந்த விசுவாசத்தின் பலனாகத்தான் அவனுக்கு என்ன ரட்சிப்பு கிடைக்கிறது? அந்த ஆத்தும ரட்சிப்பு கிடைக்கிறது, அந்த மீட்பு கிடைக்கிறது. இப்போ இவர்கள் எதை தள்ளிவிட்டாங்க தெரியுமா? ரட்சிக்கப்பட்டேன், ஆனா இப்ப எனக்கு என்ன இல்லை? விசுவாசம் இல்லை. இந்த நிகழ்காலத்தில் ஒரு சங்கடம் என்ன தெரியுமா? அன்றைக்கு சபையில் மக்கள் கொஞ்சம் தான் இருந்தாங்க, ஆனா அவர்களுக்குள் விசுவாசம் நிறைய இருந்தது. இன்றைக்கு சபை என்று சொல்லுகிற சபை அனுபவம் அல்ல, பெந்தேகோஸ்தே அனுபவத்தில் அல்ல, ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்பட்ட சபை என்று சொல்லுகிறதில் மக்கள் பெருக்கம் இருக்கிறது. ஆனால் யாருக்குள்ளும் அவர் சொன்னதை நான் கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் பண்ணி தாரேன். பாஸ்டர் மன்னிக்கணும், ஒரு நிமிஷம் வாங்க. ஆமென். மனோ பாஸ்டர் ஒரு நிமிஷம் வாங்க. அவர் சொன்னதை எக்ஸ்பிளனேஷன் பண்ணி தாரேன். அவர் அழகா சொல்லி தந்தார். விசுவாசம் என்றால் காணப்படாததனுடைய நிச்சயம் இல்லையா? கண்ணில் காணுகிறதுக்கு பேர் எல்லாம் என்னது? அனித்தியம். இப்போ ஆமென். காணப்படாதது நிறைய இருக்கிறது, நிறைய இருக்கிறது நம்முடைய காணப்படாத, அதெல்லாம் அவர் சொல்லிட்டாரு. ஆமென். நித்தியத்துக்குரிய எல்லாம் காணப்படாதது. இப்ப பாருங்க, சோத்திரம். இவர் இயேசு, இவர் இயேசு, இவர் என்னிடத்தில் சொன்னார். ஆமென். நீங்க திருப்பண்டா என்ன பார்த்துட்டு இருங்க. மத்தேயு சுவிசேஷம் 28 அதனுடைய கடைசியில் சொன்னார், அல்லது 18 இருந்தே சொன்னார், வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு உபதேசித்த யாவை அவர்கள் கைக்கொள்ளும்படிக்கு நீங்கள் அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட கூட இருக்கிறேன் இல்லையா? இந்த வார்த்தையின்படி சபையோடு கூட நம்மோடு கூட 24 மணிக்கூர் யார் இருக்கிறது? இயேசு இருக்கிறார் இல்லையா? இருக்கிறாரா இல்லையா? ஆனா நான் இப்படி பார்த்தா இவர் என்ன செய்ய முடியாது, காண முடியாது. அதனால எனக்கு ஒரு கிஃப்ட் தந்தது. ஆமென். ஃபெய்த். நமக்குள்ள என்ன உருவாக்குனா? விசுவாசம். என்ன விசுவாசம்? இதோ நான் உன்னோடு கூட. இவருக்கு இப்ப நிறைய பேரு, இவருக்கு யெகோவா ஈரேன்னு பேரு, யெகோவா ஷாலோம்னு பேரு, யெகோவா ஷம்மான்னு பேரு, யெகோவா ராஃபான்னு பேரு. இதுக்கெல்லாம் அர்த்தம் என்ன? யெகோவா ஈரே என்றால் எல்லாம் கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்துக்கோ. யெகோவா ஷாலோம் என்றால் சமாதானம் தருகிறவர். ஆமென். யெகோவா ராஃபா என்றால் சுகம் தருகிறவர். யெகோவா நிசி என்றால் ஜெயம் தருகிறவர். யெகோவா ஆமென் சம்மா என்றால்
கர்த்தர் அங்கே உன்னோடு கூட. இப்படி இவருக்கு பேருன்னு சொன்னா இவருக்கு இவருடைய பேர் ஐஸ்வர்ய சம்பன்னர். இப்படி இவ்வளவு ஆசீர்வாதங்களை படைத்த தெய்வம் 24 மணிக்கூறும் கூட இருக்கின்ற இவரையும் கொண்டாக்கும். நான் முத்தூட்டு பைனான்ஸ்ல நிக்கிறது புரியும்படியாக சொன்னது. இவரிடத்தில் ஐஸ்வர்ய சம்பன்னம் இருக்கு. நான் இப்ப இங்க சோத்திரம் இங்க போய் வைத்தியருக்கு முன்னாடி போய் நின்றுட்டு உறங்கவே ஒக்கல்ல சாரே, காலெல்லாம் தரிச்சுது. யெகோவா ராஃபாவுக்கு பிடிச்சிருக்கு. இது கூட சும்மா உதாரணம், நீங்க சங்கடப்படக்கூடாது. ஏன் நான் இதை சொன்னேன்னு சொன்னா, இவருக்கு மேல இப்ப துளி அளவு மக்களுக்கு அவ்வளவுதான் போட்டோம், மன்னிக்கணும். சோத்திரம் வா நிறைய சொல்லுகிறோம். இயேசு என்னோடு கூட, இயேசு என்னோடு கூட, இயேசு. எபேசியர் நிருப புத்தகம் 4:6 படிச்சு பாருங்க. நீங்க அங்க எழுதப்பட்டிருக்கு. எபேசியர் நிருப புத்தகம் 4:6. எல்லாருக்கும் ஒரே தேவன், அந்த தேவன் ஒன்று எல்லார் மேலும், 2 எல்லாரோடும், 3 எல்லாருக்குள்ள. அப்ப பாருங்க, நமக்கு தேவன் தலைக்கு மேலே இருக்கிறாரா, நமக்கு கூட இருக்கிறாரா, 3 உள்ளே இருக்கிறாரா. அல்லேலூயா. அப்ப இவரை நீ எங்க தேடி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு பேராக என்னது? விசுவாசம். என் தேவன் என்னோடு. அதனால மேலிருந்து, வானத்திலிருந்து, உச்சியிலிருந்து ஏதாவது இடிஞ்சு விழுந்தாலும் என்ன ஒண்ணும் செய்ய போகிறது? என்ன விசுவாசம் என்னோடு, எனக்கு மேலே இருக்கிறார். 2 இந்த பூமி சம்பந்தப்பட்ட யாதொன்று வந்தாலும் எனக்கு அணுகாது. ஏன்னா அவர் என்னோடு கூட இருக்கிறார். 3 இங்க உள்ளே இருந்து எழுப்பி ஒண்ணு என்ன தீண்டுபடுத்தாது. ஏன்னா விசுவாசத்தால் கிறிஸ்து எங்க இருக்கிறார்? எனக்குள்ளே இருக்கிறார். இதுக்கு ஒரு அஸ்திபாரம் உண்டுன்னா அதுக்கு பேராக்கும் ஃபெய்த், விசுவாசம். இந்த விசுவாசத்தால் கிடைத்ததாக நமக்கு சால்வேஷன், மீட்பு. ஆனால் இப்போ சோத்திரம் நிறைய பேருக்குள் ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்லுகிறார்கள். பிரதர், நீங்க ஏன் கிறிஸ்துவ நம்பாம வாழுகிறீங்கன்னு கேட்டா, விசுவாசம் போச்சு. இப்ப அஸ்திவாரத்தை பொழிச்செடுத்தா கட்டடம் நிற்கும் என்கிற யாதொரு உத்தரவாதமும். ரட்சிப்பை காத்துக்கொள்ளணும். நம் சொன்னது புரிஞ்சுதா? இல்லைன்னா எக்ஸ்பிளனேஷன் பண்ணி சொல்லி தரலாம். இந்த ரட்சிப்பினாலேயாக்கும் மகிமையுள்ள சபையாய் மாற போகிறோம். ரட்சிப்பை காத்துக்கொள்ளணும்னா ஒரு மனுஷன் எதுக்கு மேல ஏறி நிக்கணும்? விசுவாசத்துக்கு மேல. கரெக்ட், விசுவாசத்துக்கு மேல நிக்கணும். என்ன நடந்தாலும் எனக்கு இயேசு போதும் என்று நம்ம சொல்லி பழகணும். இயேசு இல்லாமல் எனக்கு நீ வேறொரு வாழ்க்கை இல்லை என்று சொல்லணும். இந்த விசுவாசமே உலகத்திலிருந்து நம்மளை ஜெயிக்க வைக்கும். இந்த விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அல்லேலூயா. கண்ணை மூடிட்டு விசுவாசிக்கணும். ஏன் விசுவாசிக்கணும்னா, அப்படி ஏதாவது ஒன்று இங்க சம்பவிக்கணும்னா நான் நேரே போய் அவரை பார்ப்பேன், அவ்வளவுதான். அல்லேலூயா. இப்ப விசுவாச கண்ணால் பார்க்கிறேன். உலகத்துல முடிஞ்சு போகும் இல்ல, ஒரு முடிவும் இல்ல. இங்க கண்ணை மூடினது நான் யாரை பார்ப்பேன்? அவ்வளவுதான். இதாக்கு நமக்கு ஆழமான விசுவாசம். ஆமென். ஹல்லேலூயா. இங்க மறைமுகமாய் எங்களை நடத்தின ஒரு பாஸ்டர் இருந்த வருடத்தில் காலம் சென்று போனார். சோத்திரம். காலையில் ஒரு நாள் இப்படி ஜோம் பண்ணி கொண்டே நான் இருக்கும்போது அவன் நிறைய மிஸ்டு கால் வருது என்று சொல்லிட்டு, சரியா மணி அப்பொழுது 5:55 ஆயிருக்கு. அவன் போன் எடுத்துட்டு மனைவி சொன்னா, பாஸ்டர் ரொம்ப அடிச்சிட்டு இருக்கிறார், என்னன்னு கேளுங்க அப்படின்னு. நான் உடனே கிளாக்கு பார்த்து மணி 5:55. சரி 5 நிமிஷம் கூட தானே, ஜபத்தை முடிச்சிட்டு பேசலாம் என்று சொன்ன உடனே ஆமீன் போன் பண்ணேன். போன் பண்ண உடனே அவர் என்னிடத்தில் என்ன சொன்னார் தெரியுமா? ஆமீன், பரலோக வாசல் அண்டையில் இருக்கிறேன், கதவு திறப்பதற்காய் காத்திருக்கிறேன். உங்களுக்கு சமயம் இருந்தால், ஊழியம் இல்லாமல் இருந்தால் கடைசியா உங்களை பார்க்க விரும்புகிறேன், சீக்கிரம் வாருங்கள். ஊழியம் இருந்தா வர வேண்டாம். அல்லேலூயா. என்ன விசுவாசத்தை பாருங்கள். வாசல் பக்கத்துல காத்திருக்கிறேன், கதவு திறக்கிறதற்காய் காத்திருக்கிறேன். உங்களுக்கு ஊழியம் இல்லைன்னா வந்தா போதும், கதவு திறந்தா நான் எங்க போக போறேன்? அதுபோலதான் அவருடைய ஜீவிதமும். நான் ஓடி போனேன். ஆமேன். கையை பிடிச்சார், அழுதார். நேற்றுங்கிற அவருடைய வீடு பயங்கரமாய் அழுதோம். நிறைய ரெக்கார்டு இதுல இருக்கிறது. ஆமேன். சொன்னார், மகிமையை பார்க்கிறேன், எதை குறித்தும் கவலைப்படக்கூடாது, சத்தியத்தை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் சாயக்கூடாது, ஊழியக்காரர்கள் யாரும் சப்போர்ட் பண்ணலனால் ஒற்றைக்கு நிக்க வேண்டுமானால் நிக்கணும் என்று சொன்னார்.
எதை குறித்தும் கவலைப்படக்கூடாது. ஊழியத்தை நடத்தணும். ஆமீன். ஊழியர்களை நடத்தணும். ஆமீன். எதை குறித்தும் கவலைப்படக்கூடாது. அறப்பாடியில சொத்து இல்லைன்னு கவலைப்படுறது, இயேசு அதெல்லாம் முன்குறித்து வைத்திருக்கிறார். ஆண்டவர் உனக்கு தருவார். விசுவாசத்துல நிக்கணும். இப்படி எல்லாம் சொல்லி ஆசுவாசப்படுத்தி அனுப்பினார். இதுபோல ஒரு அபிஷேக கூட்டம், ஒரு விசேஷ கூட்டத்தில் ராமேஸ்வரத்தில் ஒரு அபிஷேக கூட்டம் ஆராதனை நடத்தி கொண்டிருக்கும் போது ஆமீன், அநேக ஊழியர்களிடத்திலிருந்து அவரிடத்திலிருந்தும் போனுக்கு மேல போன் வந்து கொண்டே இருக்கிறது. எனக்கு அப்பொழுதே கிடுகிடாதான் இருந்தது. ஆமீன். ஜெபம் முடித்துட்டு எடுத்து போன் அட்டெண்ட் பண்ணும் போது சொல்றாங்க, பாஸ்டர் போய்விட்டார். அல்லேலூயா. விசுவாசத்தை பாருங்க. கதவுக்கு பக்கத்தில் இருக்கிறேன், கதவு திறக்கிறதற்காக என்ன செய்கிறேன்? அதனால தைரியமா இருக்கணும். கண்ணை மூடினா யாரை பார்ப்போம்? அவ்வளவுதான், இயேசுவை பார்ப்போம். இங்க வந்து விசுவாசத்தால் பார்க்கிறோம். என்னோடு கூட இருக்கிறார். ஆமீன். இந்த மாம்ச கண் அடையும் போதுதான் யாரை பார்க்க முடியும் உண்மையிலே? இதுக்கு பேர் தான் விசுவாசம். இந்த விசுவாசத்தால் கிடைத்ததாகும் அவரிடத்திலிருந்து கிடைத்த ரட்சிப்பு. யாராவது ரட்சிக்கப்படாவிட்டால் ரட்சிக்கப்படணும். ரட்சிக்கப்பட்டவர்கள் ரட்சிப்பை காத்துக் கொள்ளணும். இல்லைன்னா மகிமையான சபையாக ஒரு நாள் நிற்கவே முடியாது. ஆமேன். 3 சோத்திரம், பிரைஸ் தி லார்ட். 3 ஆமேன். அந்த 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை படித்து பாருங்கள். 3 2ஆம் அதிகாரம் 16வது வசனம். இருந்து ரெண்டு 16 தானம்மா? எபேசியர் 2:16. 2:16 பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு என்ன செய்தார்? ஒப்புரவாக்கினார். அப்ப 3வது எதை காத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, கிறிஸ்து என்னை தேவனோடு கூட என்ன செய்து வைத்திருக்கிறார்? ஒப்புரவாக்கி இருக்கிறார். தெய்வத்துக்கும் நமக்கும் அப்படி என்று சொல்லுவோமே, ஆனால் யாதொரு விதத்திலும் இந்த தெய்வத்தோடு கூட நமக்கு என்ன செய்ய முடியாது? சேர முடியாது. சேர முடியாத ஒரு அவஸ்தையிலேயாக நாம் இருந்தது. நாம் அப்படி என்று சொன்னால் புறஜாதிகள் அப்படி என்று சொல்ல எண்ணப்பட்ட கூட்டத்தில் இருந்தவர்கள் அத்தனை பேர். இப்ப பாருங்க, இந்த ஸ்தோத்திரம் இந்த பக்கத்தில் இருக்கிறவர்களும் இந்த பக்கத்தில் இருக்கிறவங்க இந்த சென்டர்ல இந்த இந்த ஆமேன் ஸ்தோத்திரம் ஒரு ரெட் மேட் போட்டிருக்காங்க இல்லையா? இதுக்கு இந்த மேட்டுக்கு பேர் என்னன்னு சொன்னா, இது பகையாகிய நடுச்சுவர். இது பகையாகிய என்ன சுவர்? நடுச்சுவர். இப்புறத்தில் இருக்கிறவங்களுக்கு இப்புறத்தில் இருக்கிறவங்களுக்கு எந்த காரணத்தினாலும் இவர்களுக்கு சேரும்படியான யாதொரு பாக்கியமும் இல்ல. அதை எங்க படிக்கிறோம் அப்படின்னா 2ஆம் அதிகாரம் அதனுடைய 11ல இருந்து படிச்சு பாருங்க. ஆனபடினால் முன்னே மாம்சத்தின்படி புறஜாதியாராயிருந்து மாம்சத்தினாலே கையினாலே செய்யப்படுகிற விருத்த சேதனம் உடையவர்களால் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் எண்ணப்பட்ட. அப்போ இதை எப்படி நான் சொல்லி தரேன் அப்படின்னு சொன்னா, தெய்வத்தினுடைய ஆமீன் சொந்த மக்கள் என்று அறியப்பட்டவர்கள் நம்மை பார்த்து சொன்னார்கள், நீங்கள் ஒரு காலத்திலும் தெய்வ மக்களே அல்ல. விருத்த சேதனம் என்று எண்ணப்பட்டவர்களால் நாம் என்னவென்று சொல்லப்பட்டோம்? விருத்த சேதனம் இல்லாதவன் இப்படின்னு சொன்னாங்க. நீர் ஒரு யூதனா இருக்க சமாரிய ஸ்திரீயாகி என்னிடத்தில் எப்படி தாகத்துக்கு தாய் என்று கேட்கலாம்? அதாவது அந்த வேறுபாடு, வித்தியாசம் இடையில நடக்கிற ஒரு பயங்கர ஒரு பிரிவினை சுவர். ஒரு காலமும் இவங்க 2 பேரும் ஐக்கியப்படுகிறதற்கான சாத்தியமே இல்லை. படிச்சு பாருங்க. அடுத்தது, அக்காலத்திலே கிறிஸ்துவனிடத்தில் சேராதவர்களும், 2 காணியாட்சிக்கு புறம்பானவர்களும், 3 வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியர்களும், 4 நமக்கு யாதொரு நம்பிக்கை இல்லாதவர்களும், 5 இந்த உலகத்தில் நமக்கு யாரும் இல்லை, தேவனும் இல்லை. அல்லேலூயா. இந்த பிரிவினையாகிய சுவர் எந்த விதத்திலையும் இந்த ஆவிக்குரிய உன்னத ஆசீர்வாதங்களுக்கு நம்ம பொருந்துமான்னு கேட்டால் யாதொரு விதத்திலையும் நம்ம ஒரு யோகியதையும் இல்ல. கௌரவமா இதையெல்லாம் சிந்திக்கணும். ஆமென், சிந்திக்கணும். அப்பதான் நமக்கு ஒப்புரவாகுதலுடைய மேன்மை நமக்கு தெரியும். அல்லேலூயா. இப்போ என்ன நடந்தது தெரியுமா? இந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு இந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு நடுவில் கிடக்கிற இந்த சிவப்பு மேட்டாகிய இந்த பயங்கர உயர்ந்த நடுச்சுவரை, பகையாகிய நின்ற சுவரை இவர் வந்து என்ன செய்தாராம்?
அதாவது நம்ம இன்னைக்கு ஒரு வீடை இடிச்சு உடைக்கிறது போல கடப்பாரை வச்சோம், ஆமீன், சுத்தியல் வச்சோம், இல்லைன்னா புல்டோசர் வச்சோம், ஜேசிபி வச்சோம், இடிச்சு உடைச்சு தகர்த்து அதை ஒரு பிளாட் ஆகி போடுகிறது போல இந்த சுவரை வந்து தம்முடைய மாம்சத்தில் அடைந்த பாடுகளாலும் இரத்தம் சிந்துதலினாலும் இந்த சுவரை என்ன செய்தார்? உடைத்தார். உடைத்து இந்த சிலுவையில் இப்படி ரெண்டு கையும் விரிச்சு வச்சிருக்கிற, சும்மா ஒரு இமேஜினேஷனுக்காக சொல்றேன், பிடிச்சு வச்சிருக்கிற நம்மை, இங்கே கிடக்கிற நம்மையும் இந்த தெய்வத்தையும் சேர்த்து என்ன செய்தார்? ஏனென்றால் தேவன் ஒருவருக்குரியவர், மத்தியஸ்தர் அநேகருக்குரியவர். கிறிஸ்து நமக்கு ஒரு விதத்தில் யார் தெரியுமா? மத்தியஸ்தர், ஜட்ஜுக்கும் குற்றவாளிக்கும் இடையில் நின்று பரிந்து பேசுகிறவர். சோத்திர அல்லேலூயா. இன்னும் அதை தான் செய்துட்டு இருக்கிறாராம் இல்லையா? என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்தில் என்ன செய்து கொண்டே இருக்கிறார்? பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். ஒரே விடுறது, பாவத்தில் விடுறது, அக்கிரமத்தில் விடுறது, இவ்வளவு ப்ளீஸ் பண்ணிட்டு இருக்கிறது தாண்டியாக்கும் சபை மகிமை இழந்து கொண்டிருக்கக்கூடிய செயல்களை செய்கிறது. சோத்திர அல்லேலூயா. அப்போ எப்படி ஆகலும் இந்த அத்தனை சுவரையும் உடைத்தறிந்து அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினால் ஆமென் நம்மளை ரெண்டு கூட்டத்தாரையும் சேர்த்து பிடித்து, அதாவது தேவனையும் நம்மையும் பிடித்து என்ன செய்தாராம்? ஒப்புரவாக்கினார். ஒப்புரவாக்கிட்டு சபைக்கு இப்பொழுது தந்திருக்கிற டாக்டரின் உபதேசம் என்ன உபதேசம் தெரியுமா? 1 கொரிந்தியர் நிருப புஸ்தகம் அதனுடைய 5ஆம் அதிகாரம் ஆமென் 18, 19, 20 படித்து பாருங்கள். 1 கொரிந்தியர் ஆமென் அதனுடைய 5ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 18, 19, 20 வசனங்கள் எடுத்து வாசியுங்கள். இயேசு கிறிஸ்துவை கொண்டு என்னையும் உங்களையும் அவரோடு கூட சேர்த்தார், ஒப்புரவாக்கி ஒப்புரவாகுதலின் உபதேசத்தை சபைக்கு தந்தாரா? என்ன உபதேசம்? அப்ப சபையினுடைய இன்றைய டாக்டருக்கு பேர் என்னது? ஒப்புரவாகுதல் உபதேசம். அடுத்தது பாருங்கம்மா, சபைக்கு ஊழியம் என்னது? தேவன், இப்போ இந்த வசனத்தியாக நேரமே சொல்லிட்டு இருந்தேன், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாகுதலின் ஊழியம். அப்ப புதிய ஏற்பாட்டின் ஊழியத்துக்கு பேர் என்ன ஊழியம்? ஒப்புரவாகுதல் ஊழியம். அடுத்த வசனத்தை கூட படிங்கம்மா. தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாயிருந்து தேவனோடு ப்ளீஸ் தயவு செய்து தேவனோடு கூட என்ன ஆகுங்கள்? ஒப்புரவாகுங்கள் என்று என்ன சொல்லி தருகின்றோம்? கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களுக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. நல்ல கவனிக்கணும். எந்த விதத்திலும் தேவனுக்கு நமக்கும் சேர முடியாது இருந்த பாக்கியத்தை உடைத்தறிந்து கொண்டு, அந்த அபபாக்கியத்தை உடைத்தறிந்து கொண்டு தேவனை நம்மையும் கிறிஸ்து என்ன செய்து வைத்தார்? ஒப்புரவாக்கி வைத்தார். ஒப்புரவாக்கி வைத்துக் கொண்டு ஒப்புரவாகுதலின் உபதேசத்தை, ஒப்புரவாகுதலின் ஊழியத்தையும் தந்து, இப்ப ஊழியக்காரர்களுக்கு ஒரு பேரும் அங்க போடப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதிகள். கிறிஸ்துவுக்காக இல்லையா? கிறிஸ்துவுக்காக நாங்கள், அதாவது அதனுடைய அர்த்தம் நான் இப்படியாக புரிந்து கொண்டது. அதனுடைய அர்த்தம், இந்த பிரசங்க விடத்தில் நிற்க வேண்டியவர், உண்மையால் நிற்க வேண்டியவர் யாரு? இயேசு. கரெக்ட்டா, இயேசு நிற்க வேண்டியவர். ஆனால் அவர் வந்து சோத்திரம், நான் போகிறது நல்லது என்று கண்டபடினால், அவர் போனபடினால் கிறிஸ்து நிற்பதற்கு பதிலாக யாரை நிறுத்தினார்? இந்த ஸ்தானாதிபதி என்று சொன்னால், இந்த அம்பாசிடர்ஸ் என்று சொன்னால் ராஜ்யத்தின் தூதுவர்களாக, ராஜ்யத்தின் நான் இப்ப பரலோக ராஜ்யத்தின் ஒரு தூதுவன். யாருக்காக? கிறிஸ்துவின் ராஜ்யத்தின் செய்தியை எடுத்துக்கொண்டு வந்து என் ராஜ்யத்துக்கும் உங்கள் ராஜ்யத்துக்கும் ஒரு ஒப்பந்தம் பண்ணி நாம் ரெண்டு ராஜ்யமும் ஒன்று சேருவோம் அப்படி என்று சொல்லி இந்த முன்கூட்டியே போய் ஆமென் ரெண்டு ராஜ்யத்தினுடைய சமாதான பேச்சுவார்த்தைகளை நடத்தி அந்த ராஜ்யத்தினுடைய ஆமென் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய ஒப்பந்தம் செய்யக்கூடியவர்களாகும் ஊழியக்காரர்கள். அதனால இங்க யாரு நின்னாலும் என்ன கண்ணுல பார்க்கணும் தெரியுமா? யாராய் பார்க்கணும் தெரியுமா? இயேசு. அல்லேலூயா. என்ன சொன்னாலும் கீழ்ப்படியணும். ஊழியக்காரர்களுக்கு கீழ்ப்படியலைன்னா இயேசுக்கு கீழ்ப்படியலைன்னா அர்த்தம். தேவனுக்கு கீழ்ப்படியலைன்னா அதுக்கு, ஏன்னா தேவனுடைய ஊழியக்காரர்களை தேவன் யாராய் மாற்றி வைத்திருக்கிறார்? தேவனுடைய ஸ்தானாதிபதிகள், அந்த ராஜ்யத்தின் தூதுவர்கள். இவங்க சொல்லலைன்னா, ஆண்டவர் சொன்னார்ல, நீங்க கூப்பிடலைன்னா இந்த கல்லுகள் கூப்பிடும். அதே போல இவங்க இல்லைன்னா யாரே வந்து நிற்க வேண்டிய சூழ்நிலை? அவரே வந்து நிற்பார்.
அதுல எந்த சந்தேகமும் இல்லை. இப்ப அவர் நம்மை ஏற்படுத்தினபடினால் அவருக்கு பதிலாக நாங்க நின்று கொண்டு என்ன செய்கிறோம்? சத்தமிடுகிறோம். இந்த சத்தத்தை எந்த சத்தமாகவே நினைக்கணும்? தெய்வ சத்தமாய் நினைக்கணும். அல்லேலூயா. அப்ப இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் அப்படி என்றால், தயவு செய்து நீங்கள் தேவனோடு கூட என்ன செய்யுங்கள். அதுல ஒரு பதத்தை கூட நான் சொல்லி தருகின்றேன். என்னை தேவனோடு கூட ஒப்புரவாகினதனால் நமக்கும் யாதொரு பகையும் வேண்டவே வேண்டாம். நாமும் எப்போதும் எல்லாரோடும் கூட என்ன செய்வோம்? ஒப்புரவாவோம். அல்லேலூயா. மன்னிப்போம், ரட்சிப்பை காத்துக் கொள்ளுவோம். எல்லா நேரமும் என்ன செய்வோம்? மற்றவர்களோடு ஒப்புரவாகும். அவங்க வரட்டென்று பார்த்து கொண்டிருக்க வேண்டாம். நாம் முன்கூட்டி என்ன செய்வோம்? போய் ஒப்புரவாவோம். அல்லேலூயா. ஒப்புரவாகணும். என்ன நான் சொன்னேன் இல்லையா? புதிய ஏற்பாட்டின் சபையினுடைய டாக்டரின், மினிஸ்ட்ரி ரெண்டுமே ஒப்புரவாகுதல் ஆகும். ஒப்புரவாகுதல் உபதேசத்தையும் ஒப்புரவாகுதலின் ஊழியத்தையும் கர்த்தர் நம்முடைய கைவசமாய் தந்து போயிருக்கிறார். அதனால் நமக்கு நீ பகை என்று சொல்லுகிற சுவர் நமக்கு இல்லை. பகை என்கிற சுவர் என்ன செய்யப்பட்டது? உடைத்தெறிந்தது. பவுல் சொல்லுகிறார் இல்லையா, நான் உடைத்ததையே திரும்ப கட்ட பார்க்கிறேனோ. நம்ம மறுபடியும் அந்த செங்கலை பறக்கி வைக்க கூடாது. சும்மா சொல்றேன், மன்னிக்கணும், சங்கடப்படுகிறதற்கல்ல. எரிகோ பட்டணத்தை தகர்த்து போட்டுக்கொண்டு யோசுவா ஒரு சாபம் கூறினான். யாரும் திருப்பட்ட அப்படி இருங்க, நினைவில் வந்ததுனால் சொல்லுகிறேன். ஒரு சாபம் கூறினான். சாபம் கூறிட்டு சொன்னார், மேற்கொண்டு எவனாகிலும் இதிலிருந்து ஒரு செங்கல் எடுத்து வைத்தால், தெரியும் இல்லையா, மூத்தது ரெண்டாவது எல்லாம் அவைக்குரிய ஜீவியத்தை நஷ்டப்படுத்துறது. முதன்மையான ஜீவியத்தை நாமே அழித்து தள்ளக்கூடாது. எதனால் தெரியுமா? இயேசு உடைச்சதை திரும்ப நம்ம கட்டினால். இயேசு நம்மளை எல்லாம் சேர்த்து ஒண்ணாக்கி இருக்கிறார் இல்லையா? எத்தனை பெரிய சந்தோஷம். காணியாட்சிக்கு தூரத்தில் கடந்தவர்கள், தேவனற்றவர்களாய் கடந்தவர்கள், சத்துருக்களாய் கடந்தவர்கள், பாவிகளாய் கடந்தவர்கள், எத்தி பார்த்தா கூட இந்த தெய்வத்துக்கு பக்கத்தில் நமக்கு வருவதற்கு வாய்ப்பே இல்லை. அவ்வளவு பெரிய மேன்மையின்படியே நம்மளை ஒன்று சேர்த்து வைத்திருக்க. நமக்கு பின்ன என்னத்துக்கு வலது பக்கம் இருக்கிற வீட்டுக்கு பாக, இடது பக்கம் இருக்கிற வீட்டுக்கு பாக, அவியலுக்கு கிட்ட என்னத்துக்கு பாக, பின்னாடி இருக்கிறவங்களுக்கு என்ன பாக? பகை ஒன்றும் இல்லை. ஒழுங்கில்லாதவர்களுக்கு என்ன சொல்லிக் கொடுப்போம்? கூடுமானால் எல்லாரிடத்திலும் என்ன செய்வோம்? ஆத்தும ஆதாயம் ஒன்று மாத்திரமே. வேறுபாடு வேணும். பின்ன வேறுபாட்டின் ஜீவியத்தில் கரெக்டா இருக்கணும். அதை சமயம் வாய்த்தால் சொல்லி தருவேன். 10 குறிப்புன்னு சொல்லி இருக்கிறேன் இல்லையா? சமயம் வேகமாய் ஓடிக்கொண்டு ஒரு அலையில சொல்லும். அல்லேலூயா. அப்போ ஆமீன். ஒரு மகிமை உள்ள சபையாக நாம் நிறுத்தப்படுவதற்கு காத்துக்கொள்ள வேண்டிய 3வது காரியம் என்ன அப்படி என்று சொன்னால், எதை காத்துக்கொள்ளணும்? ஒப்புரவாகுதலை காத்துக்கொள்ளணும். அல்லேலூயா. ஆமீன். ஆமீன். 4 விடுகிறேன். ஆமீன். 5க்கு வருவோம். சரியா? 4 எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். 3 உடன்பங்கை காத்துக்கொள்ளணும். சொல்ல பாப்பா, என்னது உடன்பங்கு? வீட்டில் போய் படிங்க. 3 சோத்திரம். 4வதாக 4 விட்டுட்டோம். 5 சோத்திரம். 4:17 படிங்க. 4ஆம் அதிகாரம் 17வது வசனம். ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியை சொல்லி எச்சரிக்கிறது என்னவென்றால், பிளீஸ் தயவு செய்து மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தனையில் நடக்கிறது போல தயவு செய்து என்ன செய்யாதிருங்கள். நமக்கு ரொம்ப வித்தியாசம் உண்டு. அவர்களுக்கும், அவர்கள் என்று சொல்லும் போது இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத பிள்ளைகள் நீங்கள் கேட்கும் போது சங்கடப்படக்கூடாது. ஆமீன். சோத்திரம். இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத ஒரு நபருக்கும் இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு நபருக்கும் பெருத்த வித்தியாசம் உண்டு. இந்த வசனத்தை நான் படிக்கும் போது என்னுடைய உள்ளத்தில் ஒரு தொனி வருகின்றது. என்ன தெரியுமா? இந்த ஆவியானவரை, ஆமீன், பவுலை கொண்ட ஆவியானவர் நமக்கு கண்ணு முன்னாடி இப்படி 2 கைகூப்பியாக கேட்குது. பிளீஸ் மற்றவர்கள் நடக்கிறது போல தயவு செய்து என்ன செய்யாதீங்க. அவர்கள் சிந்திக்கிறது போல தயவு செய்து என்ன செய்யாதீங்க. அவர்களுடைய சிந்தை எல்லாம் என்ன உண்போம், என்ன குடிப்போம், என்ன புசிப்போம், என்ன கட்டுவோம், இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள். நமக்கும் அதே சிந்தையானால் விசுவாசம் எங்கே? இன்னைக்கு ஆவிக்குரியவர்களுக்கும் சபைக்கும் ஒற்ற சிந்தை என்ன தெரியுமா? இந்த அநித்தியமான சில காரியத்தை எல்லாம் வாரி கூட்டணும். இது யார் தேடுவார்களாம்? அப்ப நம்ம அந்த கேட்டகரியில இருந்தால் நமக்கு பேரும் என்னது? அது அவரவர் சோதித்தால் போதும். நான் என்ன சோதிக்கிறேன், நீங்க உங்களை சோதிங்க. ஒரு மனுஷனுக்கு எப்பா நம்ம முன்னோட்டு போவோம், பாடுபடணும், அடிக்கப்படணும், நான் இன்னைக்கு சாக வேண்டியதற்கு, உயிர் தள்ள வேண்டியதற்கு, இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கும் போது அவன் பிடிச்சு கையையும் பிடிச்சு தூர கொண்டு என்ன உனக்கு என்ன குழப்பம் பட்டுச்சு இப்படின்னு கேட்கும் போது அவன் சொன்ன, போவிசாசே, நீ தேவனுக்கு ஏற்றதை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றதை சிந்திக்கிறாய். அவர் சொல்லுகிற நமக்கு முன்னோட்டு போவோம், எருசலேமுக்கு போவோம். எருசலேமில் போய் நான் பாடுபட வேண்டியதற்கு, நான் மரிக்க வேண்டியதற்கு, நான் அடக்கம் பண்ணப்பட வேண்டியதற்கு, நான் உயிர்த்தள்ள வேண்டியதற்கு,
கூட நின்ன அப்போஸ்தலனுக்கு ஆக சிந்தை எல்லாம் என்ன சிந்தை? மனுஷனுக்கு ஏற்றது. அப்படியானால் உலகத்தை சிந்திக்கின்ற ஒரு சிந்தை மாத்திரம் நமக்குள் இருக்குமே. ஆனால் இயேசு கிறிஸ்து, அதை அவர் சொன்னார் இல்லையா, இயேசு கிறிஸ்துவுக்கு ஒன்னாவது பிசாசா இருக்கிறது வேற யாரும் இல்ல, நான் தான். அவர் என்ன பார்த்தான்னு சொல்லுவார், போபிசாசே நீ, வேற யோவான் ஒண்ணு இல்ல, போபிசாசே தூர, நீ எனக்கு இடரலா இருக்கிறாய், நீ தேவனுக்கு ஏற்றதை சிந்திக்காமல். அப்ப புறஜாதிகளுடைய சிந்தை மொத்தமும் உலகம். இனி உலகத்தில் அடுத்த ஸ்டேஜ்ல நெக்ஸ்ட் லெவல்ல எப்படி போகலாம், இனி அதை எப்படி பண்ணலாம், எப்படி இந்த வருஷம் என்ன பெயிண்ட் அடிச்சா நல்லா இருக்கும், ஆமீன், என்ன இப்படி, இதெல்லாம் அவங்களுடைய. இதுபோல நமக்கு நினைவுகளும் வந்தால், அதாக்கு இங்கே சொல்லுகிறார், அதாக்கு நான் கொஞ்சம் ஆழமா சொன்னேன், ஆவியானவர் இப்படி கைகூப்பி கேட்கறது போல, ப்ளீஸ் தயவு செய்து அவர்களை போல நீங்க என்ன செய்யாதீங்க. ஏன்னா உங்களுக்காக நான் பாடுபட்டு, என்னுடைய நோக்கம் உங்களை என்ன சபையாய் மாற்ற வேண்டும் என்பது, மகிமையுள்ள சபையாய் மாற்ற வேண்டும் என்பதாகும் நோக்கம். மகிமையுள்ள சபையாய் மாற அழைக்கப்பட்டிருக்கிற நாம் நம்முடைய சிந்தைகளை காத்துக் கொள்ளணும். விளக்கம் ஒன்றும் தரவில்லை, ஆமீன், சீக்கிரம் ஓடி போகிறேன். 6 வாசிக்கலாம். சோத்திரம், பிரைஸ் தி லார்ட். 6, ஆமீன், சோத்திரம். 6 என்னன்னு கேட்டா, சோத்திரம், ஆமீன், ஒற்ற வார்த்தையில சொன்ன 4ஆம் அதிகாரம் 22 இருந்து 24 வரைக்கும் படிக்கும் போது, ஆமீன், முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் அந்த இச்சைகளால் கெட்டு போகிற மனுஷனை களைஞ்சிருங்க, வேண்டாம், அவன் இனி நமக்கு தேவையில்லை, அவனை களைஞ்சிருங்க. அவனை கூட கொண்டு தெரிஞ்சோன்னா, இப்போ கரெக்டா எனக்கு சொல்ல தெரியல, இந்த நேபாளையோ எங்கே எல்லாமோ ஒரு பனிஷ்மெண்ட் முன் காலத்துல கொடுப்பாங்களாம், செத்த பிணத்தை தங்களோடு கூட சேர்த்து கயத்துல சுற்றி கட்டி நடக்க விடுவாங்களாம். இப்படி சோத்திரம், வரலாற்றில் நிறைய கொடூர மரணங்கள் உண்டா இருந்தது. பல ஆமீன் கஷ்டத்தை துன்பத்தை கொடுத்து ஆமீன் சித்திரவதை செய்து மரிக்கின்ற மரணம். அதில் ஒரு மரணமாக்கும் செத்து போன டெட் பாடியை எடுத்து தூக்கி உயிரோடு இருக்கிறவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கிறதற்காக உடம்புல சுற்றி கட்டி நடக்க விடுவார்களாம். இவன் இப்படி இது அது சும்மா முடியாது. டெட் பாடி எல்லாம் நம்ம 4 பேர் தூக்கணும்னு சொன்னா 4க்கு 6 பேர் தூக்கி தாங்கணும். ஒற்றைக்கு ஒன்று ஒரு ஆளால் என்ன செய்ய முடியாது, தூக்க முடியாது. அது ஆமீன் சோத்திரம், அத்தனைக்கு வெயிட் ஜாஸ்தி. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நம்ம நிக்கிறது புவியீர்ப்பு விசையினாலேயாக இன்னைக்கு நின்று கொண்டிருக்கிறது. இந்த காற்று நமக்குள்ள இருந்து போச்சுன்னு சொன்னா இது பயங்கர மண்ணு, இது பயங்கர வெயிட் உள்ள சாதனம். இதை ஓடி போய் ஒரு ஆளுக்கு என்ன செய்ய முடியாது. இத்தனையும் பெரிய ஆமீன் மாம்சத்தை எடுத்துக்கொண்டு நடக்கும் போது இந்த மூக்கில் இருந்து 24 மணிக்கூறாக இருக்க கேரண்டி, இது 95% தண்ணி உள்ள உடம்பாக்கும். 90% இந்த தண்ணி மூக்கு வழியா என்ன செய்யும், கண்ணு வழியா என்ன செய்யும், காது வழியா என்ன செய்யும். அவனுக்கு நிலைமை ஒண்ணு நினைச்சு பாருங்க, அந்த மனுஷனுக்கு நிலைமை. அவன் அப்ப நினைச்சிருப்பான், நான் ஏன்டா இந்த பாவத்தை செய்ய போனேன், ஏன் இந்த தப்பை செய்ய போனேன், எனக்கு இவ்வளவு பெரிய கடுமையான தண்டனை நான் எதற்கு. அவன் விழுந்தான்னா அவ்வளவுதான், விழுந்த இடத்துல நடந்து சாகணும். அவன் நின்ன இடத்துல நின்று சாகணும். ஏன்னா அத்தனைக்கு பெரிய டெட் பாடியாக்கும் தன்னோடு கூட சேர்த்து பிடிச்சு என்ன செய்யப்பட்டிருக்கிறது. இப்ப கொஞ்சம் நினைக்கணும், இந்த இச்சை என்கிற ஒரு சாதனம், அது செத்த மனுஷன், பழைய மனுஷன். இந்த பழைய மனுஷனை இதுவரைக்கும் களையாம என்ன செய்து கொண்டிருக்கிறது, தூக்கி சுமந்து கொண்டு தெரிகிறது. என்ன பெரிய பாரமா இருக்கும். இத பரிசுத்தவான்களுடைய பாசையில் சொல்லணும்னா அவங்க சொன்னாங்க, ஐயோ எங்கள் பாவம் எங்கள் தலைக்கு மேலாய் பெருகி அதை இப்ப எங்களால் என்ன செய்ய முடியல, தாங்க முடியல. அது பெரிய பார சுமை. வீடு பால்காட்சி யாருக்கும் விழிக்க வழி இல்லை. அங்க போனா கட்டளை நல்லா இருக்கு, இது போல நமக்கு செய்யணும். கதவு நல்லா இருக்கு, இது போல நமக்கு செய்யணும். என்னங்க கிச்சன், இது பிறனுடைய மாட்டையோ வீட்டையோ ஆட்டையோ அவனுக்கு உண்டான யாதொன்றையும் இச்சிக்க கூடாது. நாங்க பிரமாணம் ஆக போன அவனுக்கு மொத்த வீடையும் கம்போர் போடையதாக நமக்கு மனசிலாகல. மனசிலாச்சா? ஒரு சோத்திரம் பண்ணிட்டு உள்ளத தின்னு பேசாம என்ன செய்யணும். ஆமென். இச்சை வேண்டாம். இதை நான் இனி அதிக விளக்கம் தர வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா. இந்த பழைய சாதனத்தை கட்டி இழுத்து கொண்டு தெரியக்கூடாது. அது பயங்கர டேஞ்சர், பெரிய ஆபத்தை நமக்கு உண்டு பண்ணும். அந்த கெட்டு போன பழைய மனுஷ சரீரத்தில் புழுக்களும் பூச்சிகளும் நாற்றங்களும் ஆகும் நம்மை அட்டாக் பண்ணும். ஆமென். அதனாலே இங்க சொல்லுகிறார், இல்ல நான் உங்களை புதிய மனுஷனா சிருஷ்டித்திருக்கிறேன், மெய்யான நீதி தந்திருக்கிறேன், பரிசுத்தம் என்கிற புதிய மனுஷனை தந்திருக்கிறேன். இவனை அங்கு நீங்க தூக்கி சுமக்க வேண்டியது. அதனால் பழைய மனுஷனை தயவு செய்து அங்க விடுங்க, வேண்டாம். அவனை களைந்துருவோம்.
களையை கொண்டு விருப்பம் இல்லை. ஒரு டப்பா கட்டினாலும் எடுத்து வீட்டுக்குள்ள வைப்போம். உங்களெல்லாம் நான் சொல்றது நாட்டு நடப்பு சொல்றேன். ஒரு பிளாஸ்டிக் கவர் கட்டினாலும் எடுத்து பத்திரமா சொருவி அங்கே எங்கேயும் வைக்கணும். ஏன்னா ஒன்னும் களையுக்கு என்ன இல்லை, அம்மம்மா இருக்கு, எங்களுக்கு இல்லை. அல்லேலூயா. ஆக சுத்திகரிப்பு நடக்கும். எண்ணங்கள் வரைக்கும் எழுப்புதல் உண்டாகும் இல்லையா? வீட்டுல சுத்திகரிப்பு நடக்கும் போது ஆகும் சண்டை நடக்குது. உள்ள கேன் எல்லாம் மாறி கட்டி வச்சிருக்கணும்னு நம்ம பறக்கிட்டு என்ன செய்வோம், எரிப்போம். கரெக்டா? எதனால்? களையக்கு மனசு இல்லை. அதுபோல இந்த சாதனத்தை கொண்டு தெரியாது இச்சை. இது அங்க குறை நேரம் உள்ள இருந்து அது கருவாகுமா, கருதரித்து பின்பு ஒரு டெலிவரி நடக்கும்னு பாவம் பிரசவிக்கப்படும். இந்த பாவம் பிரசவிச்சா அப்பதானே தொப்புள் கொடி வெட்ட ஆள் இல்லாததுனால மரணம். ஆமா, பாவத்துக்கு யாரு பிரசவம் பார்க்க போறது? அல்லேலூயா. அதனால அது நமக்கு என்ன உண்டாக்கி தருமா? மரணத்தை கொண்டு வருமா. அந்த ஆபத்து நமக்கு வராமல் இருப்பதற்காக ஆண்டவர் சொன்னார், இந்த சாதனத்தை கொண்டு தெரியாதீங்க, இதை என்ன செய்துருங்க, களைங்க, அங்க விட்டுருங்க, அது வேண்டாம். யாதொன்றின் மேல நமக்கு மோகம் வேண்டாம். என்னங்களும் ஒரு ஆசை உண்டுன்னா முழங்கால் படியிட்டு கேட்டா போதும், ஆண்டவரே எனக்கு ஒரு பிரியாணி சாப்பிடணும்னு ஆசையா இருக்கும், உமக்கு சித்தமா இல்லை எனக்கு, அவ்வளவு போதும், கேட்டா போதும். நான் உண்மையை சொல்றேன், ஒரு நீண்ட காலம் சிக்கன் கிடைக்கல. இப்ப இல்ல, குறை காலத்துக்கு முன்னாடி, இப்ப பகலம் தான். சோத்திரம் இல்லையா? ஆமென், சோத்திரம். கிடைக்கல ஒரு நீண்ட காலம். அப்ப என்ன மனசுல தோணுச்சு, ஆண்டவரே ஏசப்பா சிக்கன் சாப்பிட்டு எவ்வளவு நாளாச்சு. அன்னை மத்தியானம் ஒரு ஆள் ஹோட்டல்ல கூட்டிட்டு போய் வயர் நிறைச்சு சிக்கன் பிரியாணி வாங்கி தந்தாங்க. ஆமென். நம்முடைய நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறது. பின்ன எனக்கு நம்ம ஆசிக்கணும்னு, பின்ன எதுக்கு நம்ம இச்சிக்கணும்? நம்மளை நடத்துகிற விதத்தை கொஞ்சம் நினைச்சா கண்ணில் இருந்து அழுக வரும். அவர் சொன்னார் இல்லையா, ஊழியத்தை நான் முன்ன நினைக்கிறேன், என்னால தாங்க முடியலன்னு சொன்னார் இல்லையா. நடத்தி வந்த பாதைகள், ஐயோ யாதுக்கும் தகுதி இல்லாத என்னை இந்த இடத்துல கொண்டு வந்தாரு, இனியும் தருவார். நம்ம ஒன்னும் ஆசிக்க வேண்டிய அவசியம். தாவீதுட்ட கேட்டார், உனக்கு தெரியுமா, எல்லாம் ஒருக்கி முடித்து வச்சிருக்கிற இடத்துல தாவீது என்கிற ஒரு கேரக்டர் அங்க இல்லாதபடினால் சகல ஃபங்க்ஷன்களை ஸ்டாப் ஆக்கி வச்சுட்டு அவன் வருகிறது வரைக்கும் என்று சொல்லி ஒன்னு ஆள் அனுப்பியாகும் இங்க கொண்டு வந்து ஒன்னு இந்த பதவியில கொண்டு வந்தது. உனக்கு ஏதாவது வேணும்னா நீ என்கிட்ட கேட்டிருந்தா நான் உனக்கு என்ன செய்திருப்பேன், தந்திருப்பேன். நீ எதுக்கு இந்த மாதிரி பாவம் செய்ய போனாய்? நமக்கு தருவார். ஏதாவது இல்ல குறைபாடுகளோடு நீங்க இங்க இருக்கிறீர்களானால் நீங்க வேதனைப்படனா கலங்கண்டா, இயேசு உங்களுக்கு தருவார். உங்களுடைய சகல தேவைகளை கர்த்தர் உங்களுக்கு தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அதனால் ஒன்றையும் பார்த்து மோகித்து ஆமென் கருதரிக்க இடம் கொடுக்க வேண்டாம். எல்லாம் நமக்கு தருவார். அல்லேலூயா. ஆமென், சோத்திரம். நான் ஒரு காரியத்தை கூட சொல்லி முடிக்கிறேன். ஆமென். சுரம் உள்ளப்போ பாட்டு நிறுத்தணும் என்பது இல்லையா பிரமாணம். அதனால ஆமென் இப்ப நிறுத்தினா நல்லா இருக்கும். இனி இதுக்கு மேல போனா ஆமென் கஷ்டமா இருக்கும். அதனால கடைசியாக ஆமென் நீங்க வீட்டுல போய் படிச்சா போதும். எபேசியர் நிருபம் 5:21-29 குடும்ப வாழ்வை காத்துக்கொள்ளுங்கள். எதை காக்கணும்? இதுக்கு இடையில எல்லாம் நீங்க ஆமென் சோத்திரம் வீட்டுல போய் படிச்சு தியானிச்சா போதும். குடும்ப வாழ்வு ரொம்ப முக்கியம். ஏனென்றால் நியாய தீர்ப்புக்கு முந்தி போய் நிற்கிறவர்கள் ஆமென் சோத்திரம் குடும்ப ஜீவியத்தை சரியாய் காத்துக்கொள்ளாதவர்கள் என்று எபிரேயர் 13 சொல்லுகிறது. குடும்ப ஜீவிதம் ரொம்ப முக்கியம். நாங்கள் அனுபவசாலி அல்ல. நான் இந்த வசனத்தை தியானித்த போது தந்ததினால் புருஷன் மனைவி, மனைவி புருஷன், பிள்ளைகள் பெற்றோர்கள் ஆன மட்டும் சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் கரையில்லாமல் சுத்த ஜீவிதமாய் வாழ்வோம். யாரும் யாரையும் பகைக்க கூடாது, விரோதிக்க கூடாது, வெறுக்க கூடாது, புறக்கணிக்க கூடாது. அல்லேலூயா. எதை ஆண்டவர் தருகிறாரோ அதை ஏற்றுக்கொள்வதற்கு நமக்கு நல்ல மனசு இருக்கணும். ஒரு புரிந்து அறிந்து சுத்த ஜீவியத்தை காத்துக்கொள்வோம். ஏனென்றால் நம்மை ஆமென் மகிமையான சபையாய் கர்த்தர் மாற்றுவார்.